الله أكبر الله أكبر. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற தலைப்பில் தமிழகம், இந்தியா மற்றும் உலக நாடுகள் முழுவதிலேயும் இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதை தாங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சிகளை ஏன் நாம் நடத்துகிறோம்? இதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூல ஆதாரங்களை தெரியாமல், இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை புரியாமல், தங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் இவைகளை மார்க்கத்தினுடைய ஆதாரங்களாக அடிப்படையாளாக வைத்து தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதினால் மறுமை நாளையில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு, நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை எச்சரிப்பதற்காக இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் திருமறை குர்ஆனும் ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளும் மட்டுமே என்பதை விளக்குவதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இன்றைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த ஷாபான் 15வது நாளில் ஷபே பராத் என்ற ஒரு இரவு மிகவும் விமர்சையாக முஸ்லிம்களால் கொண்டாடப்பட்டு வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இதற்கு என்ன ஆதாரம்? ஷபே பராத் என்று கொண்டாடுவதற்கு, அதிலே சில வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதற்கும், 3 யாசின்கள் ஓதுவதற்கும் என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய பதில், எங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் செய்திருக்கிறார்கள், எங்களுடைய பள்ளிகளில் செய்திருக்கிறார்கள், எங்களுடைய இமாம்கள் செய்திருக்கிறார்கள் என்றுதான் பதில் சொல்வார்களே தவிர, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த ஷாபான் 15இல் ஷபே பராத் என்ற ஒரு இரவை கொண்டாடினார்கள், கொண்டாடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று அவர்களால் ஆதாரம் காட்ட முடியாது. அப்ப இந்த மாதிரி முன்னோர்கள், மூதாதையர்கள் என்ற பெயர்களில் செய்வதின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மாதிரி அமல்களை அங்கீகரிப்பார்களா என்று நாம் நபிமொழிகளில் எடுத்து பார்த்தால், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழகாக, கடுமையாக இந்த சமுதாயத்தை எச்சரிக்கிறார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நீங்கள் ஒரு அமலை செய்து அதிலே நம்முடைய அங்கீகாரம் இல்லை என்றால் அது ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். நீங்கள் எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரமோ அவன் தூதருடைய அங்கீகாரமோ கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் அந்த அமலே நிராகரிக்கப்பட்டுவிடும். மறுமை நாளில் நீங்கள் பசித்திருந்து, நீங்கள் தாகித்திருந்து, நின்று வணங்கி செய்த எல்லா அமல்களும் ஒன்றுக்கும் உதவாதவையாக, எந்த நன்மையும் இல்லாதவையாக ஆகிவிடும். இதை விளங்க வேண்டும் என்று சொன்னால், இறை தூதர்களுடைய வருகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் உங்களுடைய உண்மை புலப்படும். உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, இத்ரீஸ் இருக்கிறாங்க, சாலே இருக்கிறாங்க, ஹூது, இப்படி சுலைமான், தாவூத் என்று நபிமார்கள் நிறைய பேர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இவங்கெல்லாம் எதற்காக வந்தாங்க, இவங்க வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை மட்டும் நீங்க ஒரு கேள்வியாக கேட்டு அதனுடைய உண்மையான பதிலை தெரிந்திருந்தால் இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் மார்க்கத்தின் அங்கீகாரம் இல்லைன்னு நீங்க வழங்கலாம். ஒரு நபி ஒரு மார்க்கத்தை பற்றி விளக்கம் சொல்லிவிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் தொடர்ந்து பின்பற்றியே வருகிறார்கள். அப்படியே வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் எதற்காக புதுசாக ஒரு நபி வந்து சட்டத்தை சொல்லணும்? அதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் அன்றைய காலத்தில் சைத்தானுடைய ஊடுருவல்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதற்கு மாற்றமாக நடந்து மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல அதிகமாக ஈடுபட்ட காரணத்தினால்தான் ஒரு நபி வந்து அதை திருத்துகிறார். அந்த நபி கொஞ்ச காலத்திற்கு பிறகு கொஞ்ச காலம் நல்ல வாழ்க்கையாக மார்க்கத்தின் உட்பட்டு மக்கள் நடக்கிறாங்க. அதற்கு பிறகும் சைத்தானுடைய ஊடுருவல்கள் வருகிறது. திரும்ப ஒரு நபி வருகிறார். அப்ப ஒவ்வொரு நபியும் வந்ததுக்கு காரணமே அல்லாஹ் காட்டிய வழியின் அடிப்படையில் இந்த சமுதாயம் நடக்கணும்,
நீங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் காட்டிய வழிகள் எல்லாம் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை என்பதற்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு. இறுதியாக சொல்ல வேண்டுமானால் மிகச்சிறந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை புனர்நிவாரணம் செய்கிறாங்க, கட்டுறாங்க. கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்ட அவர்கள் பிரார்த்தனை என்ன தெரியுமா? அரினா மனாசிக்கனா, எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த ஹஜ்ஜியினுடைய காரியங்களை, கடமைகளை, வணக்க வழிபாடுகளை எங்களுக்கு காட்டு. நாங்க ஹஜ்ஜை எப்படி செய்யணும், அதுல என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு சொல் என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ததாக குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ஒரு இறை தூதரே தான் விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு வணக்க வழிபாடுகளை சொல்ல முடியாது, ஒரு வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு கட்டளையிட முடியாது. அல்லாஹ்வுடைய விருப்பம், அவன் காட்டிய வழிமுறைகள் நமக்கு தேவை என்று இருக்குமானால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் சொன்னார்கள் என்று நம்ம செய்ய முடியுமா? அப்படி செய்தால் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது என்பதை விளக்குவதற்காகத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் குர்ஆன் அடிப்படையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்பதை விழிப்புணர்வை அடைவதற்காக இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நாம் நடத்துகிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளிலே தாங்கள் கலந்து கொள்வதோடு நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொள்வதுடன் உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்கிறேன். இதற்கு பிறகு உங்களுக்குரிய சந்தேகங்கள் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். துவாக்கள் புக் இருக்குல்ல, கிரீன் கலர் புக், அதுல ஒரு துவா இருக்கு, கழுதை கனைத்தால் சொல்லணும்னு ஒரு துவா இருக்கு. அதுல 3 தடவை வலது பக்கத்துல துப்பிட்டு அந்த துவா சொல்லணும்னு இருக்குது. அது ஒரு மூட நம்பிக்கை ஆகாதா? அதாவது கழுதை கத்தினால் வலதுபுறமாக அல்லது இடதுபுறமாக 3 தடவை துப்பிவிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க அப்படின்னு இருக்கு. இது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? ஒரு கழுதை கத்துனதுக்காக வேண்டி இப்படி ஒரு துவாவை நம்ம சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி இந்த துவாவை சொல்ல சொன்னார்கள் என்பதை விளங்கினோம் என்று சொன்னால் இதனுடைய விடையை நாம் தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சேவல் கத்துன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் அருளை தேடுங்கள் என்றா அது மலக்குமார்களை பார்க்கிறது. இரண்டாவது, கழுதை கத்துது என்று சொன்னால் அது ஷைத்தானை பார்க்கிறது. எனவே ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மனிதனுடைய பார்வைக்கும் மற்ற விலங்கினங்களுடைய பார்வைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? வித்தியாசத்தை படுத்தியிருக்கிறான். சில விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடியது மற்ற விலங்கினங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. மற்ற விலங்கினங்களுக்கு புரியக்கூடியது நமக்கு என்ன செய்யாது? விளங்காது. இன்று அறிவியல் கண்டுபிடிப்புகளிலேயே நிறைய இந்த நாய்கள் மற்ற விலங்கினங்கள் இவைகளை வைத்து கண்டுபிடித்திருக்கிறாங்க. நிலநடுக்கம் வருகிறது என்று சொன்னால் அந்த நிலநடுக்கத்தை அறியக்கூடிய ஆற்றல் சில விலங்கினங்களுக்கு இருக்கிறது. இதனுடைய இதே சத்தத்தை வைத்துக் கொண்டு நிலநடுக்கம் வருகிறது, சுனாமி வருகிறது என்றெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க? கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேனியில் இருக்கக்கூடிய தனி சிறப்பம்சங்கள் என்ன? மனிதனுக்கு இல்லாத தனி சிறப்பம்சங்கள் அதற்கு இருப்பதாக சொல்லுகிறான். அதாவது மோப்ப சக்தி மற்ற எல்லா விலங்கினங்களை விடவும் இதற்கு இருக்கிறது. வெடிகுண்டை கண்டுபிடிப்பதற்கு இப்ப தேனீக்களை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம் என்று விஞ்ஞான ரீதியில் சொல்லுகிறாரு. அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதனுடைய பார்வையும் விலங்கினத்தினுடைய பார்வையும் வெவ்வேறாக இருக்கிறது. சில விஷயங்களை மனிதன் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை விலங்கினங்கள் கண்டுபிடிக்கிறது. இது விஞ்ஞானம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை கத்தியது என்பதற்காக என்ன செய்யவில்லை? பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லல. கழுதை என்னென்றா ஷைத்தானை என்ன செய்கிறது? பார்க்கிறது. ஷைத்தானுடைய ஊடுருவல்கள், ஷைத்தானினால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள், நமக்கு ஊசலாட்டங்கள் ஏற்பட்டு விடும் என்பதின் காரணத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கழுதையை கத்துவதை பார்த்தால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
அதனால் இது மூட நம்பிக்கை என்பதல்ல. இன்று விஞ்ஞானத்தில் எத்தனையோ விஷயங்கள் இதை போன்ற விலங்கினங்கள் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது நாம் என்ன செய்ய முடியாது, ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்ல முடியாது. ஷைத்தானுக்காக வேண்டி நாம் என்ன செய்யறோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறோம். கழுதைக்காக வேண்டி என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். நம்ம சமுதாயத்துல ஒற்றுமைன்றது சாத்தியமே இல்ல. அப்படி ஒற்றுமை சாத்தியம்னா எங்களை தவிர்த்துட்டு நீங்க எல்லாரும் ஒன்றுபடுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் வச்சிருக்கு. அதாவது நம்ம தௌஹீத் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லா விவகாரத்திலயும் நாங்க ஒன்று பண்ணிட்டோம், விஸ்வரூபம், அதுக்கப்புறம் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ், முஸ்லீம் திருமண சட்டம், இப்படி எல்லா விஷயத்திலயும் நாங்க ஒன்றுபட்டுட்டோம், இது உங்களுடைய வாதம் பொய்யாயிடுச்சு. அப்போ கொள்கை அடிப்படையில தான் ஒற்றுமைனா, நீங்க ஒரு குடும்பத்துல ஒத்த கொள்கையில இருக்கீங்களா, அதனால குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டீங்களா, உங்க பிரச்சனை தான் என்ன, ஒற்றுமைக்கு எதிராக ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதாவது இந்த சமுதாயம் வெற்றி அடையண்டா, எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்று இணைந்தால் தான் ஒற்றுமை சாத்தியமாகும் அப்படின்னு அவர்கள் கோஷம் எழுப்புறாங்க. அதற்கு நாம என்ன சொல்றோம், ஒற்றுமை என்று பல கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய முடியாது, ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஒரு கொள்கையில் இருந்தால்தான் எல்லாம் ஒற்றுமையாகும். இது போலியாக ஒற்றுமை இருப்பதை போன்று என்ன செய்யலாம், காட்டிக்கொள்ளலாமே தவிர, ஆனால் உண்மையான ஒற்றுமை இல்லை என்று நம்ம சொல்றோம். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க விஸ்வரூபத்தில் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கவில்லையா, அந்த விஷயத்தில் ஒற்றுமையாக நாங்கள் போராடவில்லையா, நாங்கள் எல்லாருமே ஒன்னா தானே சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு சான்றுகளையும் எடுத்து வைக்கிறாங்க. இது நீங்கள் பார்த்தீர்களா, இது வெளிப்படையில் பார்க்கும்போது என்னமோ ஒற்றுமையாக அவர்கள் இருந்ததை போன்று காட்சி அளித்தாலும், எத்தனை இன்று கூட ஒரு இது நடந்தது 6ஆம் தேதி, என்ன கோட்டையை நோக்கி ஒரு பேரணி என்று வைத்திருந்தாங்க. இதுல எல்லா இயக்கங்களும் சேர்ந்து போனாங்களா? கோட்டையை நோக்கி நம்முடைய இடஒதுக்கீடை அதிகரித்து தரணும், 10 வருடங்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த முஸ்லிம்கள் விடுதலை செய்யப்படணும், திருமண சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை வைத்து கோட்டையை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்லி போனாங்க. யார் யார் போனா? ஒரே ஒரு இயக்கம் தான் என்ன செய்து போனதே தவிர, இத்தனை இயக்கம் இருக்க எல்லாருமே சேர்ந்து போக வேண்டியதான, ஏன் போகல? ஒண்ணு இல்ல. இதுக்கு முன்னால இது இது அவங்க மட்டும் தனியா கண்டுகொள்ளாமல் போனது, அடித்துக் கொண்ட சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்துச்சு? ஒற்றுமை என்று சொன்னார்களே, முஸ்லிம் வேட்பாளர்களை தோற்கடித்ததற்கு காரணமே இவர்கள் தான். மேட்டுப்பாளையத்தில் உலகாலமா முஸ்லிம்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. இவர்கள் முஸ்லிம் வேட்பாளர்கள் என்று 4 பேர் ஒன்னா போய் பூந்தனால, ஓட்டுகள் பிரிந்தனால இந்து முன்னணியை சார்ந்த பிஜேபியை சார்ந்தவன் அங்க வந்துட்டான். திருப்பூர்ல இதே மாதிரி முஸ்லிம் வார்டுல முஸ்லிம்கள் தான் வந்து கொண்டு இருந்தாங்க. இந்த ஒற்றுமை என்று பேசினாங்களே, ஆளுக்கு ஒருத்தன் போய் அங்க போய் நின்றான். ரெண்ட உடனே முஸ்லிம் வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டு ஒரு இந்து வேட்பாளர் அங்க ஜெயிச்சிருக்கார். இது உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தா ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்லுகிறார்களே தவிர, உண்மையில் ஒற்றுமை என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திருக்கலாமா? இல்லையா? நிறுத்தல. அந்த மாதிரி நிலைக்கு வரமாட்டார்கள். இந்த இப்ப வரப்போகிறது எது? நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து ஒருவரை நிறுத்துவோம் என்று வருவார்களாண்டா? நிச்சயமாக வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் 2 விஷயங்கள்ல ஒன்னா சேருவார்களே தவிர, அந்த பணம், பொருளாதாரம், அதை போன்று பதவி அப்படின்னு சொன்னா 10-20 என்ன செஞ்சிரும், பிரிந்து போயிடும். ஒற்றுமை பேச வேண்டும் என்று சொல்லி பேசக்கூடிய ஒருவன் உண்மையா என்ன செய்யணும்? நம்ம 7-8 பிரிஞ்சிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி இவன் யாரு எதையாவது ஒரு இயக்கத்தில் போய் சேர்றானாண்டா? இல்ல, இவர் ஒரு தனி இயக்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறார். இவர் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நீ ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ 10-11 ஆக்கி இருக்கிற. உண்மையிலேயே ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற ஒரு இயக்கத்தில் போய் சேர. நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இயக்கத்தில் போக வேண்டியதானே? நீங்க தான் எல்லாருமே ஒற்றுமையா வர போறேன்னு சொன்னீங்களே. எல்லாத்தையும் கலைத்து விட்டு ஒரு பெயர்ல நாங்கள் அத்தனை பேரும் வந்து காட்டுகிறோம் என்று சொல்லி காட்டுங்க பார்ப்போம். ஒற்றுமைக்கு எல்லாத்துக்கும் தயார் என்று சொன்னால் ஒரே பெயர்கள்ல எல்லா இயக்கத்தையும் நாங்க கலைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி காட்டுங்க. அது உண்மை என்று நம்ம எடுத்துக்கலாம். ஆனா உண்மை கிடையாது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் அடித்துக் கொள்வதையும்
அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்து போராட்டத்தில் ஈடுபடுவதையும் இந்த முன்னாடி திருவிடைச்சேரியில ஒருவரை ஒரு ஆள் துப்பாக்கியா கொண்டுட்டார். அவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல உள்ள ஆளுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 12-19 லெட்டர்படி இயக்கங்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தடை செய்து ஒற்றுமையா அடிச்சாங்க. ஒற்றுமையா நாங்க இருக்கிறோம். எதுல? நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாம் பூரா வால் போஸ்ட் அடிச்சான். அதுக்கு டிசம்பர் 6 வருது. பார்த்தோம்னா ஆளுக்காளு தனித்தனியா ஆர்ப்பாட்டம் பண்றான். என்ன எங்க போனுச்சு உனக்கு ஒற்றுமை? ஏன் எல்லாரும் சேர்ந்து டிசம்பர் 6 பாபர் மசீது இடித்த இடத்துல பாபர் மசீது கட்டித்தரணும் தான் உங்களுடைய கோரிக்கை. எல்லாரும் சேர்ந்து ஏன் ஒன்னா செய்யல? ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஒன்றுபடுவாங்க. எதுலண்டா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கணுங்கிறதுலண்டா எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தலாம். மற்ற விஷயத்துல 2 நாள்ல இருப்பான், 3ஆவது நாள்ல உடைச்சிட்டு போயிருவான். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்துல தௌஹீது கொள்கையை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. சூரத்துல் அஹ்ஸாப் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அஹ்ஸாப் போர், கந்தக் போர் என்று சொல்லப்படுகிறது. அதுல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த போருக்கே இன்னொரு பேரு அஹ்ஸாப். அஹ்ஸாப்னா கூட்டுப்படைகள். எவனெல்லாம் சேர்ந்தான்னா முரண்பட்ட கொள்கை உள்ளவன்லாம் அங்க போய் சேருகிறான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள், மற்ற சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்க கூட்டுப்படைகள் தாக்க வந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லுகிறார். என்ன யூதனுடைய கொள்கை என்ன, கிறிஸ்தவனுடைய கொள்கை என்ன? ஒருத்தன் 3 கடவுள் கொள்கைங்கிறான், 2 கடவுள் கொள்கைங்கிறான். ஒருத்தன் கோர்ஸ் கணக்குல தெய்வங்களை வச்சிருக்கான் முஷ்ரிக்கி. எல்லாருமே சேர்ந்து ரசூலுல்லாவை எதிர்க்க வேண்டும்னா ஒன்னா வந்துடும். அந்த ஓரிரை கொள்கை எதிர்க்க வேண்டும்னா ஒன்னா சேர்றான். இதுலதான் ஒன்னா சேர்வார்களே தவிர உண்மையிலேயே அனைவர்களும் ஒன்னா சேர்றது இல்ல. இதற்கு வேண்டும் சொன்னா இப்ப ஒரு இதை நீங்க கேட்டு பாருங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல நீ எத்தனை கட்சி, 17 கட்சியா 19 கட்சியா, நீங்க எத்தனை கட்சி இருக்கிறியோ அத்தனை பேர் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி பார்க்கணும். நிறுத்து கொண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பிச்சுட்டு போய் யாரை நிறுத்தினதுல அடிதடி சண்டை வந்துடும். அதுல 50 பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா கொள்கை இல்லை என்று சொன்னால் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கேவலப்படுத்தி என்ன செஞ்சார்கள்? படம் எடுத்தார்கள். அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது. ஒழுங்கா நடந்துச்சா? அடி தடி வெட்டு குத்துங்கிற அளவுக்கு நடந்து தீ வைத்து எவ்வளவு ஒரு மோசமான இஸ்லாம் என்று சொன்னால் வன்முறை இயக்கம் என்று சொல்வதை போன்று காட்டினாங்க. நம்ம அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த மாதிரி கொள்கை இல்லாதவர்களோடு கூட்டு சேர்ந்தோம் என்று சொன்னால் அங்க அவன் கொள்கையை விட அவன் என்ன செய்வான்? அந்த கூட்டத்தினுடைய ஜோஸ்ல எதை வேண்டுமானாலும் அவனுக்கு செய்வான். நேற்று பாத்தீங்கன்னா ட்ரம் டம் 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 அடிச்சு கொட்டு மேளம் அரசியல்வாதிகளை மிஞ்சுகின்ற அளவுக்கு. முன்னாடி ஒரு தடவை அங்க இருக்கக்கூடிய தலைவருக்கு ஓட்டு கேட்டு போகும்பொழுது வாடியம் பொட்ட புள்ள என்னமோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஒரு ஓடிக்கிட்டு இருக்குது. பின்னாடி டான்ஸ் அடிக்கிறா, பின்னாடி அவர் ஓட்டு கேட்டு வர்றாரு. சரி, அதோட முடிஞ்சுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தா மிகப்பெரிய பேண்டு வாத்தியத்தோட அந்த பேரணி போறதாக அவங்களுடைய வெப்சைட்ல போட்டு வச்சிருக்காங்க. இஸ்லாத்திற்கு ஏதாவது இருக்கா? நம்ம இதை அங்கீகரிக்க முடியுமா? எல்லாம் ஒன்னா இருந்தோன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை பேரணியில ஒரு முக்கியமானதுக்காக சேர்ந்து போகும்பொழுது இப்படி நடப்பாங்க. அடுத்ததாக பத்திரிகையில செய்து சாலை மறியல், இதனால் போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன? நம்ம தவறு செய்தவன் அரசு என்று சொன்னால் அரசு தான் கண்டிக்க வேண்டுமே தவிர சாதாரண பொதுமக்கள் வெளியிலே செல்லக்கூடியவர்களை என்ன செய்யக்கூடாது? எந்த வகையிலும் இடையூறு செய்யக்கூடாது. நமக்கு தேவை என்பதற்காக வேண்டி சாலை மறியலை நம்ம செஞ்சோம்னா அரசு கீழே இறங்கி வருவான். அந்த மாதிரி தான் அரசாங்கமும் இருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் உங்க பகுதியில் தண்ணி வரல, நீங்க போய் மனு எழுதி கொடுங்க, இப்படி எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க லட்சம் மனு இருந்தாலும் அப்படிதான் போடுவான். உடனே காலி குடங்களோட கொண்டு போய் மவுண்ட் ரோட்ல போய் உட்காருங்க, உடனே சரசரன் போலீஸ் வருவாரு, வருவாய்த்துறை வருவான், கலெக்டர் வருவான், எல்லாரும் பேச்சுவார்த்தைக்கு வந்துருவான். வந்துட்டு உடனே என்ன செய்வான்? 4 லாரியை கொண்டு தண்ணி இறக்கி விட்டுருவான். ஏன்னா அது வரையிலையும் பேப்பர் வரையிலையும் கவனிக்க மாட்டான். சாலை முறையில் காரியத்தை சாதிக்கலாம்னு நிறைய பேர் அப்படி இறங்குறான். ஆனால் நமக்கு காரியம் சாதிக்கலாம் என்று இறங்குற அந்த நேரத்தில் பொதுமக்கள் அந்த பகுதியில திடீர் என்று அந்த பகுதியில வேற ஏதோ ஒரு பேரணி என்று அறிவிச்சிருந்தா வழியை வேற பக்கம் இருப்பாங்க. இடையில நிக்கும் போது திடீர்னு சாலை மறியல மாட்டிக்கிட்டா மருத்துவமனைக்கு போக வேண்டியவன், அவசரமான ஆபீஸுக்கு போக வேண்டியவன், இன்டர்வியூக்கு போக வேண்டியவன் எல்லாரும் மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய வேதனைக்கு அடைவான். நம்மளை எல்லாம் சபிச்சுட்டு போவான். அந்த மாதிரி நிலைக்கு ஆளாக கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம சாலை மறியல் செய்யக்கூடாதுங்கிறோம். ஆனா இவர்கள் சாலை மறியல் செய்யறாங்க.
எப்படி நம்ம ஒன்னா சேர்ந்து செய்ய முடியும்? கொள்கை இல்லை என்று சொன்னால் எங்க இயக்கத்துல சாலை மறியல் அனுமதி இருக்குதுப்பா, என்ன நாங்க என்ன வேணாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சாராய கடையை மூடும் போராட்டம் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு சகோதரர் சொன்னார், அங்க எப்படி சாராய கடையை மூடு அப்படின்னு சவுண்ட் கொடுக்கறானா, எங்க போயிட்டு வந்திருப்பான்னு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. அரசியல்ல வந்தா எங்க வேணாலும் உள்ள போய் அடிச்சுட்டு ஜம்முன்னு இறங்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளவன் நம்ம இதுல அப்படி நடக்குமா? நம்முடைய போராட்டங்கள் இயக்கங்கள்ல நம்ம ஒரு பீடி கடையை வச்சிருக்கிறோமா, பான்பரா கடையை வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு இயக்கம். மற்ற இயக்கங்கள்ல இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், மார்க்கத்தினுடைய ஒழுங்குகள்லாம் இரண்டாம் பட்சம். இங்க அரசியல்ல எதை செய்தால் சாதிக்க முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்பவர்களோடு நம்ம சேர முடியாது. கொள்கையில முதல்ல வா, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம நடக்கணும். போராட்டங்களாக இருக்கட்டும், மார்க்க விஷயங்களாகட்டும், கொள்கையில நீ ஒன்னா வந்தியன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், கரெக்டா நடக்கலாம்ங்கிறோம். கொள்கை இல்லை என்று சொன்னால் ஒரே நாள்லயே 100ஆக நம்ம சிதறிடுவோம். நாமும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பொதுவான விஷயங்கள்ல ஒற்றுமை என்று போனோம். உதாரணத்திற்கு டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பதற்காக போராட்டம். மத்த இன்னொரு இயக்கம் நாங்களும் சேரண்டாங்க, சரி வாயா அப்படின்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. போராட்டம் ஆரம்பிச்ச உடனே கூட்டம் அலையலையாக வந்த உடனே அங்க அவங்களுக்கு வந்துருச்சு, இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லிட்டு போய் ரோட்ல போய் உட்காந்துட்டோம். பஸ்ஸ விடமாட்டோம், முதல்ல அங்க பூட்ட போடு, உள்ளனா உடைச்சு நறுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டா. நம்ம அங்க காவல்துறையில சொல்லியிருக்கோம், நாங்க எந்த காரணத்திலும் சாலை மறியல் பண்ண மாட்டோம், போக்குவரத்துக்கு இடையூறு பண்ண மாட்டோம், கிளீனா நம்ம மக்கள் இருக்கிறான். இவன் என்ன செய்யணும், கூட்டத்தை பார்த்துட்டு முன்னாடி போய் உட்கார்ந்துறான். அப்ப இவனை எப்படி அடுத்த தடவை நம்ம கூப்பிடுவோம்? கேட்டா என்னைய இதெல்லாம் அரசியல்ல சகஜமாப்பான்றான். இப்படிதான் நம்ம செய்யணும், செஞ்சாதான் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பான். இவனை வச்சுட்டு நம்ம மாரடிக்க முடியாது. அதற்காகத்தான் கொள்கையுடன் ஒழுங்காக இருந்தால்தான் ஒற்றுமையாக நாம் இருக்க முடியும். கொள்கை தான் நமக்கு முக்கியம். இரண்டாவதான் அரசியல் என்ற அடிப்படையில் இருக்கிறனால அவர்களோடு நம்ம சேர முடியல. அவர்களாவது சேர்ந்திருப்பார்களே என்றால் அவர்கள் சேர்ந்தன் என்று வெளி தோற்றத்தில் காட்டிக் கொள்கிறார்கள். ஆனா 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அதை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்காங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க இந்த ஒற்றுமையை நீங்க பாருங்க. எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு 4-5 ஒரு எம்பியாவது என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்க வர்றார்களான்னு பாருங்க. எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒரே ஆளதான் நிறுத்துறதாவது வருகிறான்னு பாருங்க. அவங்களுடைய உண்மை ஒற்றுமை கோஷம் நமக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும். இது பொய்யாக சொல்வது. இதை நீங்க டெய்லி அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தாலே என்ன செய்யலாம், பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ரம்ஜான் பக்ரீத்துக்கெல்லாம் ஈத் முபாரக் சொல்லி வாழ்த்து சொல்றாங்க, சொல்லலாமா? ரம்ஜான் முபாரக் இதெல்லாம் தொழுகை முடிந்தவுடன் கட்டி அணைத்து என்ன ரமலான் முபாரக்கு, ஈத் முபாரக்கு, பக்ரீத் முபாரக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்வதும், அதே மாதிரி வாழ்த்துக்கள் அனுப்புவதும் இப்படி பரவலாக செய்யப்படுகிறது. இப்படி ஈத் முபாரக் என்று சொல்வதற்கு நபிமொழிகளில் ஆதாரம் இருக்கிறான்னு சொன்னா, நம்ம ஹதீஸ் இதுல எந்த இடத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் முபாரக் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. அந்த மாதிரி வாழ்த்தும் பழக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வாழ்த்துக்கள் என்னன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அப்படிதான் 2 பேரும் சந்தித்தாங்கட்டா இந்த முஹம்மன் சொல்வதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்காங்களே தவிர இந்த பெருநாளுக்காக வேண்டியோ அல்லது ஹஜ்ஜி பெருநாளுக்காக வேண்டியோ இப்படி சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதே இல்லை. இதெல்லாம் இன்று அரசியல்வாதிகள் தொப்பியை போட்டு ஈத் முபாரக் பேனர் வைப்பது, இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிப்பது, இதெல்லாம் நம்முடைய பழக்க வழக்கங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்ததும் இல்லை. வந்த இடத்துல நீங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நல்லது புரியட்டும் என்று துஆ செய்யலாம். இந்த ரமலான் மாதத்துல முடித்த உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் புரியட்டும் நீங்க தனிப்பட்ட வார்த்தையில் எது வேணாலும் சொல்லலாம். இது இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை. இன்னைக்கு உங்களை சந்திக்கும் பொழுது கூட அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் தஆலா உங்களை நல்லா வாழ்த்தட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவது என்று தனித்தனியாக சொல்வது அல்லது குறிப்பிட்ட காலங்கள் இல்லாமல் சொல்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதில்லை. ஆனால் நோன்பு பெருநாள் என்பதற்காகவோ ஹஜ்ஜி பெருநாள் என்பதற்காகவோ இந்த குறிப்பிட்ட இந்த வாசகத்தை சொல்வது ஒரு சுன்னத்து என்று மக்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்படுகிறது. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நீங்க சந்தித்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்க. அது அற்புதமான அழகான ஒரு முஹம்மன், அழகான ஒரு வாழ்த்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஈத் முபாரக் என்று சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி மொழிகளிலேயோ திருமறை குர்ஆனிலேயோ எந்த ஆதாரமும் கிடையாது. ஜமாத் இஸ்லாம் போன்ற இயக்கங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இளைஞர்கள் மூலசெலவு செஞ்சு
அதாவது வந்து ஜிகாதுக்கு போகணும், எல்லா இயக்கமும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும், ஒரு தலைமை கீழே செயல்படணும், சேர்ந்து என்ன செய்யணும், ஜிகாதுக்கு போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு அடிப்படையா குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் ஆதாரமா காட்டுறாங்க. இப்ப நம்மளும் குர்ஆன் வசனம் ஹதீஸ்களும் ஆதாரம் காட்டுற மாதிரி அவங்களும் ஆதாரம் காட்டுறாங்க. அதனால ஜிகாத் செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஜிகாதுக்கு வந்து நபிசாசம் செஞ்சாங்களா, இல்ல நபிசாசம் ஒரு சின்ன கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களா போருக்கு போனாங்களா, இல்ல போர் வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் போருக்கு போனாங்களா, இது ஒண்ணு. அதே மாதிரி வந்து நெஞ்சில தக்பீர் கட்டுறதுக்கு வந்து லைஃபான் ஹதீஸ்னு வந்து நசை இமாம் வந்து தெரிவிச்சிருக்காரு, திருமிதி இமாம் வந்து சொல்லியிருக்காரு நெஞ்சில கை கட்டுறது வந்து லைஃபான் ஹதீஸ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அப்போ நம்ம நெஞ்சில கை கட்டுறத வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாமா? எப்படி? முதலாவது வந்து ஜிஹாது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பல இயக்கங்கள்ல சொல்றாங்க. அதற்கு குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் எடுத்து காட்டுறாங்க. ஆனா குர்ஆன் வசனங்களை எடுத்து பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஜிஹாது செய்யுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வசனங்கள் உண்டு. ஜிஹாதை பற்றி சிறப்பித்து சொல்லப்பட்ட ஹதீஸ்களும் உண்டு. அதுல இன்னும் சொல்ல போனால் இருக்கிற அமல்களிலேயே முதல் இடம் நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒன்றுன்னு சொன்னா அது ஜிஹாதுல தன்னுடைய உயிரை இழப்பதுதான். இப்படி ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் வந்து ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா உயிர் தான். வேற எதை வேண்டுமானாலும் மனிதன் வந்து கொடுத்துருவான். ஆனா என்ன, எதை மட்டும் தரமாட்டான், உயிரை மட்டும் கொடுன்னு சொன்னா கண்டிப்பாக தரமாட்டான். பணத்தை கேட்டா கூட 1000 ரூபாய் கேட்ட இடத்துல ஒரு 900 ரூபாய் தந்துருவான். அல்லது அரிசி என்ன செய்யும், 1000 ரூபாய் கூட என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இருக்கிற செல்வத்தை கூட வாங்கிடலாம். ஆனா உயிரை கொடுப்பதற்கு எவனும் முன் வரமாட்டான். இந்த உயிருக்கு எவ்வளவு மனிதன் வந்து ரொம்ப நேசிக்கிறாங்கிறதுக்கு ஒருவன் வந்து காடுகள்ல விறகுகளை சுமந்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப மலை மேடுகள்ல வரும்போது முள்ளு அதெல்லாம் குத்தி ஐயோ தலையில வச்சுக்கிட்டு எனக்கு உயிர் போனாலும் நல்லா இருக்குமே, இந்த மலக்குள் மௌத்து இந்த உயிரை எடுக்க மாட்டாரா, எத்தனையோ பேருக்கு எடுக்கலாம், எனக்கு மட்டும் எடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருந்த அந்த விறகு கட்டை கீழே போட்டு உட்கார்ந்துருக்கான். திடீர்னு டான் அப்படின்னு வந்து மலக்குள் மௌத்து வந்து நின்ட்டாரு. என்னப்பா என்னைய நீ கூப்பிட்டிய, எப்படி உன்னுடைய உயிரை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாமா? இது கதை, உண்மை இல்லை, இது நம்பிராதி அப்படி வர்றாரு போறாருன்னு இதுக்கான விளக்கத்துக்காண்டி சொல்லுவாங்க. வந்து விட்ட உடனே மலக்குள் மௌத்து வந்துட்டாரு, உண்மையா இறங்கிட்டாரு அப்படின்ற உடனே யாரையா உன்னைய கூப்பிட்டது, நீ இப்ப கூப்பிட்டிய மலம், உன்னை கூப்பிட்டேன்னா உயிரை எடுக்க கூப்பிட்டேன், விறகு கட்டி கீழே விழுந்துருச்சு, தலையில தூக்கி வைக்கல உன்னைய கூப்பிட்டேன், கொஞ்சம் தூக்கி வையான்னு சொல்லிட்டு விட்டான், ஓட்டத்தை வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. எல்லாம் சொல்லுவான், உயிரை கொடுப்பான் அதை கொடுப்பான்னு கொடுப்பான். கேட்டீங்கன்னா கொடுப்பானா, சும்மா பேச்சுக்குன்னா சொல்லுவானே தவிர உயிரை தான் அதிகபட்சமாக மனிதன் ஒருத்தன் நேசிக்கிறான். அப்போ மனிதன் வந்து நேசிக்கக்கூடிய அந்த உயிரை ஒருத்தன் கொடுப்பான் என்றால் அல்லாஹ் தஆலா அதற்கு நிகரான ஒரு நன்மை வேறு எதுவுமே இல்லை. அதனால்தான் வந்து அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் மறுமை நாளையில கிடைக்கக்கூடிய நன்மைகளை அறிந்த பிறகு அல்லாஹ்விட்ட கேட்பாங்களா, யா அல்லாஹ் திரும்பவும் என்னை வந்து உலகத்துக்கு கொண்டு வந்து சேரு, ஏன் உலகத்துல கொண்டு வந்து நான் திரும்பவும் கொல்லப்படணும், இப்படியே கொல்லப்பட்டுக்கிட்டே நான் இருக்கணும், ஏன்னா அவ்வளவு நன்மைகள் எனக்கு இங்க கிடைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு உடனே டைரக்டா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவங்களை. அப்ப அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு நம்ம உயிரை இன்னும் திரும்பவும் ஒரு 10-20 தடவை நம்ம கொல்லப்பட்டு இன்னும் நிறைய இருக்குன்னு ஆசைப்படுவார்களாம். ஆனா அல்லாஹ் தஆலா அதற்கு அனுமதிக்க மாட்டார் என்ற செய்தி அகமதில் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அளவுக்கு ஜிஹாதினுடைய நன்மை நிறைய, அதற்கு நிகரான நன்மை எதுவுமே கிடையாது. அப்ப இதையெல்லாம் வந்து ஒரு இளைஞர்களுக்கு சொல்லி நீங்க ஜிஹாதுக்கு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயது, கல்லை கூட செமிக்கக்கூடிய ஒரு வயது இளைஞர்களுக்கு. அப்ப இதையெல்லாம் அவர்கள்ட்ட சொன்ன உடனே என்ன செய்வா, ஜிஹாதுக்கு வரணும்னு ஆசை. அதுலயும் எப்படி வெளியிட்டுகிறார்கள், குஜராத்தில் நடந்த கலவரங்கள், அதுல நடந்த கொடுமைகள், அந்த சிடி எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டின உடனே அப்படியே ரத்தம் அவனுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். செய்யற அட்டகாசங்கள், அரசாங்கம் செய்யக்கூடிய அநியாயங்கள், இவையெல்லாம் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் கொதிக்கத்தான் செய்யும். கொதிச்சோன்னா பாத்தியா எப்படி செஞ்சான், பாத்தியா எவ்வளவு அநியாயம் செஞ்சான், பாத்தியா நம்ம ஜிஹாது போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஜிஹாத் என்ற பெயரிலேயே மூலச்செலவை செய்து ஜிஹாதுக்கு கொண்டு வந்து இறக்குறாங்க. இந்த மாதிரி ஜிஹாதுக்கு இறக்கி இந்த மாதிரி எதிரிகளை கொள்வது அல்லது காவிர்களை வெட்டுவது, இதுல மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்களா என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அதற்கு அல்லாஹ் தஆலா அறிவுபூர்வமான அழகான ஒரு வாதத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார். இவங்க எல்லாம் வந்து உணர்ச்சி பூர்வமாக மக்களை அணுகக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா நல்ல கரெக்டாக விவரமா ஒழுங்கா சொல்லக்கூடியவர். அல்லாஹ் தஆலா வந்து இந்த மாதிரி
நம்ம குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் போய் ஒருத்தன் குண்டு வச்சிடறான்னு வச்சுக்கிறீங்க, இதனால நன்மைகள் கிடைத்திருக்கிறதா தீமைகள் கிடைத்திருக்கிறான்னு உங்களுக்கு வரலாறு சொல்லி இருக்கிறது. என்ன செய்யறாண்டா, இவனுக்கு ரொம்ப கொடுமையை காட்டின உடனே போய் குண்ட வை அப்படின்னு சொன்னாண்டா, ஒரு சில விவரம் கெட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா போய் எங்கேயா வச்சுட்டு வந்துடுறான். அப்படி நடந்திருக்கிறது. கோயம்புத்தூர்ல குண்டு வெடித்தது. இன்று வரையிலும் என்ன, முஸ்லீம்களுக்கு வீடே தரமாட்டாங்கிறான். முஸ்லீம்களா கிடையாது போ. எங்க அப்படி வீடு கொடுக்கப்படாமல் வீட்டுக்காக அணைந்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர்? முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் வீடு வாடகைக்கு எடுக்க முடியும். இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடு வாடகைக்கு கொடுக்கிறது இல்ல. நம்மளை பார்த்தாலே பாய் அப்படின்னு சொன்னாலே தாடி வச்சவன்டாலே ஒரு தீவிரவாதி மாறியே மக்கள் எல்லாரும் பார்க்கறான். சாதாரண அப்ராணி கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பின்னங்கால் பின்னல் அடிக்க ஓடுவான் நம்மாளு. போலீஸ்காரனை பார்த்தாலே அதிர்வான். அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே அவங்க என்ன நினைக்கிறான்னா மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி வந்துட்டான், தாடி வச்சவன ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வீட்டு வாடகை இல்ல, பொருள்கள் வாங்குவதற்கு தயக்கம், இப்படி தீவிரவாதிகளுக்கு பணம் நம்ம கொடுப்பதா என்ற அளவுக்கு அங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டாங்க. இந்த மாதிரி குண்டு வைப்பதின் காரணத்தினால் அவன் பயந்து நடுங்கி போய் நமக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் ஆயிருட்டானா, அல்லது நமக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமம் எல்லாம் நிறுத்திட்டானான்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய கெடுபிடிகள். ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போனீங்கன்னு சொன்னா மத்தவன் போனா டக்கு டக்குன்னு விட்டுறான். முஸ்லிம்கள்னா 1000 கேள்விகளை கேட்கறான். அதுவும் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் என்று சொன்னா அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான். முஸ்லிம்களை என்றால் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய போலீஸ் என்கொயரி என்று சொன்னால் அதற்கு நிறைய கெடுபிடிகள். இப்படி எல்லாம் எதுக்கு ஆளாக்குனதுன்னா இந்த மாதிரி இளைஞ ஒரு சிலர் கிறுக்கர்கள் செஞ்சதின் காரணத்தினால்தான். அதனால்தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஜிஹாது செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன இருக்கணும் சொன்னா பாதிக்கு பாதி அளவுக்கு உங்களுடைய வலிமை இருக்கணும். உங்களுக்கு பாதிக்கு பாதி, அதாவது அவன் 100 பேர் இருந்தான்னா நீங்க 50 பேர் இருக்கணும். அவன் 1,00,000 பேர் இருந்தான் என்று சொன்னால் நீங்க 50,000 பேர் இருக்கணும். 50,000 பேர் இருந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து அந்த மாதிரி கட்டத்தில் எதிரிகளிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், போர் செய்யலாம். அவன் அநியாயம் செய்யும் போது அக்கிரமம் செய்யும் போது எதிர்த்து போர் செய்யலாம். உங்களிலே பொறுமையான 100 நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதே மாதிரி 200 நபர்களை நீங்கள் என்ன செய்யலாம், மிகைத்து விடலாம், வெற்றி அடைந்து விடலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு முன்னாடி எப்படின்னா 1க்கு 10ன்னு வச்சிருந்தான். அங்க 10 பேர் இருந்தா நீங்க ஒரு ஆள் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் நீங்க ரொம்ப பலகீனமானவர்களாக இருப்பதன் காரணத்தினால பாதிக்கு பாதி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், வெற்றி அடையலாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார். நீங்க இதையே கொஞ்சம் எண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. மதீனாவை விட மிகப்பெரிய கொடுமைகள் நடந்த பகுதி எதுன்னு சொன்னா மக்கா தான். ஒட்டகத்தினுடைய குடல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்துல போடப்பட்டது. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அவர்களை சிறுவர்களுடைய கைகளிலே கட்டி தெருவீதிகளில் இழுத்து செல்லப்பட்டது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் வெயில்களில் போட்டு சுடு மணலிலே போட்டு அவருடைய முதுகுகள் எல்லாம் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. நிறைய பேர்கள் குத்தி கொல்லப்பட்டார்கள். அந்த காலத்துல வாழ முடியல. எந்த அளவுக்கு அபூபக்கராலே பொறுக்க முடியல. ரொம்ப பொறுமைசாலி, அமைதியான ஆளு, பெருந்தலைவராக இருந்தவர். அவராலேயே மக்காவில் வாழ முடியாமல் அபிசீனியாவுக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய அளவுக்கு கொடுமைகள் கடுமையாயிருந்துச்சு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத் செய்யணும்னு சொன்னாங்களா, நீ எதிர்த்து போராட வேண்டும்னு சொன்னாங்களா? இல்ல, பொறுமையாயிரு தான் சொன்னாங்க. நம்மளுக்கு சக்தி இல்ல, வலிமை இல்ல, நீ 20 பேர் போற, நீ 20 பேர் அவன் 2000 பேர் இருந்தான்னா இந்த 20 பேரையும் ஒரே நேரத்தில் சமாதி கட்டிடுவான். இப்பமாவது அடிக்கிறான், உதைக்கிறான், உயிராது வாழ்ற. நீ 20 பேர் 2000 பேரை நீ எதிர்த்து போராடினா இந்த 20 பேருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்ன கொடுமையை உங்களால தாங்க முடியலன்னா பக்கத்துல அபிசீனியா நாடு இருக்குது, கொடுமை கொஞ்சம் குறைவா இருக்கு, அங்க போய்க்கிருங்க. அதே மாதிரி பக்கத்துல மதீனா இருக்குது, அங்க போய்க்கிருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே தவிர அவங்களை எதிர்த்து போராடுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இல்ல. மக்கா வாழ்க்கை வரையிலையும் 1 வருடம் 2 வருடம் இல்ல, 13 வருட காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்தாங்க. மக்காவுல இருக்கின்ற வரையிலையும் இந்த போர் என்பதை வரல. மதீனாவுக்கு போய் மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியை அமைத்து அவர் தலைவராக ஆனதற்கு பிறகுதான்
எதிரிகள் வருகின்ற பொழுது அவர்கள் எதிரிகளை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போர் செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி இஸ்லாம் வந்து போரை சொல்லுகிறதை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவன் கடுமையாக போராடினாலும், எந்த வசதி இல்லாட்டாலும், எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நீ போராடணும்னு சொல்லல. நமக்கு என்ன ஆயுதம் இருக்கு? கத்தி இருக்கா அல்லது துப்பாக்கி இருக்காண்டா இந்த உடஞ்சு போன கத்தி இருக்கும். AK-47 இருக்கா? AK-57 வச்சிருக்கீங்களா அல்லது பாம் வச்சிருக்கிறீங்களா? என்ன அணு ஆயுதங்கள் எதையாவது வச்சிருக்கிறீங்களா? நீங்க 4 லட்சம் பேர் போனாலும் அவன் ஒரு குண்டத்துக்கு போட்டு பசுமம் ஆக்கிடுவான். அந்த அளவுக்கு எல்லா விதமான ஆயுதங்களும் எல்லாரிடத்திலும் இருக்கு. நமக்கு ஆயுத பலமும் கிடையாது, ஆள் பலமாவது இருக்கிறாருன்னா அது கூட கிடையாது. இந்தியாவில் எத்தனை சதவீதம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? 5? இந்தியாவில் முஸ்லிம்கள் எவ்வளவு? 20% தான் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. அது எந்த அளவுக்கு இதை பார்த்தானா அவன் சொல்லுவான் 10% கூட இல்லைன்னு சொல்லுவான். அப்ப 20% தான் நம்ம மொத்தமா இருக்கோம். அந்த 20% அத்தனை பேரும் ஒற்றுமையா இருக்கானா? அவன் 20,000 குரூப்பா இருக்கிறான். 20% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே இதா இருந்தாங்கன்னா இன்னைக்கு எத்தனை மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா இல்ல, அவன் 20,000 கோஷ்டியா இருக்கிறான். இவனை பூரா ஒற்றுமையா ஒன்றுபடுத்தி அதுல 50% ஆட்கள் வந்து எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்தால்தான் அடுத்து வந்து ஜிஹாது என்பதையே யோசிக்க வேண்டுமே தவிர சும்மா 4 பேர் இருந்து 10 பேர் இருந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? ஜிஹாதுன்னு யோசிக்க கூடாது. என்ன அதிகபட்சமாக செய்யலாம்னா தற்காப்பு என்ன செய்யலாம் இருக்கலாம். எதிரிகள் வந்து அடித்து விட்டால், எதிரிகள் வந்து நம்மளை தாக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு பாதுகாக்கிற முறைகள் என்ன, அதை அதிகாரப்பூர்வமாக நம்ம பயிற்சி என்ன செய்யலாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிந்து கொண்டு கராத்தே போன்ற மற்ற என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குதோ அது மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுக்கலாமே தவிர இந்த மாதிரி ஜிஹாது செய்ய வேண்டும் என்பதற்கு மார்க்கமும் நமக்கு அனுமதிக்கல, அதற்குரிய சக்தியும் நமக்கு கிடையாது. இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மாதிரி ஒரு சிலர்கள் 1-2 பேர் செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேடாயிரும். நீங்க குஜராத்ல ஒரு சின்ன ஒரு கலவரம் தான் 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டாங்க. ஒரு சின்ன அவன் செஞ்ச தப்புக்கு கூட நம்ம முஸ்லிம்கள் தான் இரையாக்கப்படுகிறார்கள். அதுல எல்லா பகுதிகளிலேயும் நம்ம தான் அதிகமாக சிறுபான்மையினர் இருக்கிறோம். காஷ்மீர்ல மட்டும்தான் அதிகபட்சமா இருக்கிறோம். காஷ்மீர் மாநிலத்தில் தான் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி. அப்ப அந்த காஷ்மீர் மாநிலத்திலேயே நிலைமை என்ன? சுட்டு கொல்லப்படக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லிம்கள் தான். என்ன செய்ய முடிஞ்சு? முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமோ, அதுல MLA-க்களாக இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் முஸ்லீமோ, ஆனா முஸ்லிம்கள் கொல்லப்படுவதை கூட நிறுத்த முடியல. ஏண்டா அவன்கிட்ட ஆயுதங்கள் அதிகமா இருக்குது. அதையே நீங்கள் கவனத்தில் கொண்டு பார்த்தால்தே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். நம்மள்ட்ட அதற்குரிய எந்த விதமான ஆற்றலும் அதிகாரமும் நம்மள்ட்ட இல்ல. அதற்கு முஸ்லிம்களை அதிகப்படுத்துவது, இஸ்லாமியர்கள்ட்ட மாற்று மதத்தில் உள்ள இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி முஸ்லிம்களை மெஜாரிட்டியாக ஆக்கக்கூடிய முதல் வேலையும் தற்பாதுகாப்புக்குரிய வேலைகளையும் செய்வதுதான் அறிவுபூர்வமானது. இதைத்தான் மார்க்கம் என்ன செய்கிறது சொல்கிறது. எனவே ஜிஹாது செய்ய வேண்டும் என்று பொதுவாக உள்ள வசனங்களை எடுத்து பார்க்க கூடாது. எப்படி மார்க்கம் எந்த நிலையில் செய்ய சொல்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்த கேள்வி வந்து நெஞ்சில் கையை கொட்டக்கூடிய ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் என்று இமாம் நசையி சொல்லுகிறார்கள், திருமதி இமாம் சொல்லுகிறார்கள் என்று சொல்றாங்க. அந்த ஹதீஸை யாரும் வந்து என்ன திருமதி இமாம் நசையி யாரும் என்ன செய்யல சொல்லல். அதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சிமாக் பின் ஹர்பு என்று இருக்கிறார். அந்த சிமாக் பின் ஹர்பு என்பவர் நல்லவரா கெட்டவரா என்பதில் சில அறிஞர்கள் அவரை பலகீனமானவர் என்று சொல்றாங்க, சில அறிஞர்கள் அவரை நல்லவர் என்று சொல்றாங்க. இதுல ஹதீஸ் கலையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அறிவுபூர்வமான ஒரு விதியை வைத்திருக்கிறாங்க. இவர் பலகீனமானவர் என்று சொல்வதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? அந்த காரணம் நியாயமானதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், நியாயம் இல்லை என்று சொன்னால் அதை தள்ளுபடி பண்ணிடலாம். ஒரு சிலர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹதீஸ் கலையிலேயே ஒரு அறிவிப்பாளர் பலகீனமானவர், என்ன காரணம்? அவர் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததை பார்த்தேன். இது என்ன தப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாக அமர்ந்து சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க. அப்ப இவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு இருந்திருக்கலாம். அவர் சிறுநீர் கழிச்சனால அவர் பலகீனம்னு சொல்ல முடியுமா? அதனால காரணங்களை என்ன செய்யணும் தெளிவாக சொல்லணும். அந்த காரணம் சரியா இருந்தா எடுத்துக்கொள்வோம், தவறாக இருந்தா தள்ளுபடி பண்ணிடுவோம். இந்த சிமாக் பின் ஹர்பு என்பவரை பற்றி ஹதீஸ்கலை அறிஞர்கள் சிலர்கள் பலகீனமானவன் சொல்றாங்க. என்ன காரணம்? இவர் வந்து மூளை குழம்பி விட்டது அப்படிங்கிறாங்க. அவர் கடைசி காலத்துல
மூளை வந்து குழம்பி போயிட்டனால செய்திகளை தப்பும் தவறுமாக அறிவிக்கலானாரு. அதனால இவருடைய செய்தியை எடுக்கக்கூடாது. இதுல வந்து ஹதீஸ் கலை அறிஞர்கள் அழகான ஒரு விதியை கொடுத்திருக்கிறாங்க. ஒருவருக்கு மூளை குழம்பிருச்சு, அவர் பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பாளரை பற்றி சொன்னால், இவர் எப்போ வந்து மூளை குழம்பணும்? பிறந்த காலத்திலிருந்தே மூளை குழம்புனவராக இருந்தாருன்னா அவர் அறிவித்த எந்த செய்தியும் எடுக்க முடியாது. இடைப்பட்ட காலத்துல அது எல்லாருக்கும் வரக்கூடிய சில நோய்கள் இருக்கு. வயது அதிகமானால் நினைவாற்றல் வந்து போயிரும். சில முன்னுக்கு முன் முரணா பேசுவாங்க. அது வயது கூட கூட அப்படி ஆகும். அப்ப இந்த மாதிரி இடைப்பட்ட காலத்துல அவருக்கு மூளை குழம்பி இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அவர் வந்து மூளை குழம்பிய காலத்தில் அறிவித்தவைகள் எவை, மூளை குழம்புவதற்கு முன்னால் அறிவித்தவைகள் எவை அப்படின்னு பிரித்து பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கணுமா? இதுல ரெண்டும் பிரித்து பார்க்க முடியல. இவர் எப்ப அறிவித்தார் போனார்னு தெரியலன்னு சொன்னா அவருடைய டோட்டல் ஹதீசுகள், மொத்த ஹதீசுகளும் நிராகரிக்கப்படும். ஆனா இவர் நல்ல நிலையில் அறிவித்தவை எது, கெட்ட நிலையில் அறிவித்தவை என்று பிரிக்க எங்களுக்கு எந்த ஆதாரம் இல்லை. அதனால விட்டுருவோம். இன்னும் சிலர் என்ன இருக்காருன்னா, இவர் இந்த காலத்துல அறிவித்தவைகள் மூளை குழம்பியது, இந்த காலத்தில் அறிவித்தவை நல்ல நிலையில் உள்ளது, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு அவர் மதீனாவில் இருக்கும்போது நல்லா இருந்தாரு, பகதாதுக்கு போன பிறகு மூளை குழம்பிருச்சு. அப்ப மதீனாவில் இருக்கின்ற நேரத்தில் அறிவித்த செய்திகளை எல்லாம் எடுத்துக்கலாம். பகதாதுக்கு பிறகு போன பிறகு எங்க யார் யாரெல்லாம் அறிவித்தாங்களோ அதையெல்லாம் தள்ளுபடி பண்ணிடலாம். இப்படி சில குறிப்புகள் நமக்கு கொடுப்பாங்க. சில நேரங்களில் மூளை குழம்பியதற்கு பிறகு யார் யாரெல்லாம் அறிவித்திருக்கிறாங்க, கேட்டவர்கள் யார் என்ற பட்டியலை ஆதாரத்தோடு சொல்லுவாங்க. அப்துல்லாங்கிறவர் இவர்கிட்ட கேட்டது வந்து மூளை குழம்பியதற்கு பிறகு, சுஃபியான்ங்கிறவர் கேட்டது வந்து மூளை குழம்பியதற்கு பிறகு அப்படின்னு சொன்னா, யார் வந்து மூளை குழம்பியதற்கு பிறகு அறிவிச்சாங்களோ அந்த செய்திகளை என்ன செஞ்சிடணும்? தள்ளுபடி பண்ணிடணும். அவர் அல்லாமல் அறிவிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது அறிவுபூர்வமான ஒன்றும். ஹதீஸ் கலையில் இந்த விதியும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ சிமாக் பின் ஹர்பு என்று சொல்லக்கூடியவர் மூளை குழம்பியிருக்காருல்ல, இவர் அறிவித்தவைகள்ல இந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய வழிமுறை இருக்கா அப்படின்னு ஹதீஸ் கலை நூல்களை நாம் புரட்டி பார்த்தோம் சொன்னா இருக்குது. இவர் மூளை குழம்பியதாக அறிவிக்கக்கூடிய செய்திகள் குறிப்பிட்ட ஒருவர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரு? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹதீஸ் கலைகளை ஆய்வு செய்து அவர்கள் சொல்லுகிறாங்க, இக்ரிமா அன் சிமாக் பின் ஹர்ப். இந்த சிமாக் பின் ஹர்பு இடத்தில் இருந்து இக்ரிமா என்பவர் அறிவித்தால் அது மட்டும்தான் மூளை குழம்பிய நிலையில் அறிவித்தவைகள். மற்ற எல்லா ஹதீசுகளும் முஸ்தகீமுன், உறுதியானவைகள், சரியானவைகள் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. இந்த சிமாக் பின் ஹர்பு இடத்தில் இருந்து இதை அறிவித்தவர் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இக்ரிமா இல்லை, என்ன கபீசா என்பவர் அறிவிக்கிறாரு. அப்போ இக்ரிமா அல்லாத வேறு ஒருவர் இங்கே அறிவிப்பதினால் இந்த செய்தி ஆதாரபூர்வமானது. பொதுவாக சிலர்கள் மூளை குழம்பியதை மட்டும் பார்த்து அந்த அறிவிப்பாளரே பலகீனமானதுன்னு சொல்றாங்க. ஆனால் சிலர்கள் வந்து கரெக்டாக பிரித்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த நெஞ்சில் கட்டக்கூடிய ஹதீஸ்ல இக்ரிமா வழியாக சிமாக் பின் ஹர்பு அறிவிக்கல. இன்னும் சொல்ல போனால் சிமாக் பின் ஹர்பினுடைய ஹதீசுகளை இமாம் முஸ்லிம் அவர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இக்ரிமா அல்லாத வழிகளாக இருக்கிறனால அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கான செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நெஞ்சில் கையொட்டக்கூடிய ஹதீஸ்ல சிமாக் பின் ஹர்பு வருவதின் காரணத்தினால் அது பலகீனமான ஹதீஸ் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவரிடத்திலிருந்து அறிவிக்கக்கூடியவர் வந்து இக்ரிமா இல்லை, வேறு அறிவிப்பாளர் அறிவிப்பதினால் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். இது பற்றி விரிவான விளக்கங்கள் ஆன்லைன் pj.comல வந்து விரிவாக அதனுடைய பக்கங்களோடு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யலாம், அதை நீங்க பார்த்துக்கலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலம் சென்னை போன்ற நகரங்களில் வசிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கிளை சார்பில் ஆலிமா வகுப்புகள் நடத்தப்படுவதில்லையே ஏன்? மேலும் மாநிலம் முழுவதும் பயன்பெறும் வகையில் தபால் மூலம் பயிற்றுவிக்கலாமே. ஆர்வமும் தகுதியும் இருந்தும் வெளியே சென்று படிக்க முடியாதவர்கள் பயன்பெறுவார்களே. வாகன விபத்தில் ஒரு முஸ்லீம் ஏற்படுத்திய மரணம் அல்லாவிடம் தண்டனைக்குரியதாகுமா? 2 கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது கேள்வி வந்து ஒரு கோரிக்கை மாதிரி கேள்வியா இல்ல, ஆலிமா வகுப்புகள் ஏன் சென்னை போன்ற நகரங்கள்ல ஏன் நடத்துவது இல்லை? இரண்டாவதாக அதிலே அப்படி இல்லை என்றால் ஒரு அஞ்சல் வழி வகுப்புகள் நடத்தினால் நன்றாக இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நம்ம ஆலிம் வகுப்புகள் இங்கே இருந்து தங்குற மாதிரி இல்லாவிட்டாலும் வந்து போகக்கூடிய அடிப்படையில் ஆலிமா வகுப்புகள் இங்க முன்னாடி நடத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். சென்னை மாவட்டத்தை தொடர்பு கொண்டு, ஏன்னா இங்க வைப்பது பெரிய பிரச்சனை இல்லை, வைக்கலாம். ஆனால் இட பிரச்சனைகள், இடங்கள் கிடைப்பது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஒரு இடத்தை வைக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுவும் பெண்களாக இருந்தால் பாதுகாப்பு பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அதுவும் தங்கி படிக்க வைப்பது இருக்கிறது. அது மாதிரி ஒரு பெரிய சிக்கலான கஷ்டமான ஒரு வேலை எதுவுமே இல்லை. ஆண்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தங்க வைத்து படிக்க வைப்பது ரொம்ப சிரமம். ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டு இருப்பதின் காரணத்தினால, ஏன்னா பெண்கள் மதரசா நானும் நடத்திருக்கிற காரணத்தினால சொல்றேன், தங்க வைத்து படிக்க வைப்பது ரொம்ப சிரமம். பாதுகாப்பு பிரச்சனைகள் நிறைய ஏற்படுகிறது. அதே நேரத்தில் டே ஸ்காலர் மாதிரி வந்து போகக்கூடிய அடிப்படையில் என்ன செய்யலாம், வகுப்புகளை நடத்தலாம். ஆனால் சென்னை போன்ற இடங்கள்ல நடத்தினால் அது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு தான் நன்மையா இருக்கும். ஏன்னா சென்னைங்கிறது ரொம்ப விரிந்த ஒரு பகுதி. இப்ப மண்ணடியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சூளைமேட்ல ஒரு திறந்தீங்கன்னா அங்கேருந்து இங்க போய் படிச்சுட்டு போய் திரும்ப போகிற வரையிலையும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன ஆச்சு, புள்ள வருமா வரலையா, எவ்வளவு நேரம் ஆச்சு பதறிக்கொண்டு இருக்க வேண்டிய, அல்லது மண்ணடியில் ஆரம்பித்தாலும் இங்கிருந்து அங்க போகக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்படும். அதனால அந்தந்த இங்க ஒரு ஓரளவு அதிகமாக இருந்தாங்கன்னா, ஒரு 50 பேர் ஒரு 25 பேர் சேர்ற மாதிரி இருந்தாங்கன்னா அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குமானால் மாவட்டம் என்ன செய்யலாம், அதற்கு முயற்சி செய்யணும். முயற்சி அவங்களுடைய பொருளாதாரம், இடம், அந்த பிரச்சனைகளை வைத்து அவர்கள் முடிவு செய்வாங்க. இந்த கோரிக்கையை நீங்கள் என்ன செய்யலாம், மாவட்டத்துக்கு வைக்கலாம். ஆனா நீங்கள் தங்கி படிக்கிற மாதிரி இருந்தா சேலத்தில் இருக்கிறது, அதே போன்று மேலப்பாளையத்தில் இருக்கிறது, அதே போன்று இங்க மேலக்காவரி கும்பகோணத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி நாம் மதரசா தங்கி படிக்கக்கூடிய வெளியூர்ல போய் நீங்க தங்குறீங்கன்னா அதற்கு இடம் இருக்கிறது. ஒரு வருட ஆலிமா வகுப்பு, அதுவும் இடம் கிடைக்காது. அதற்கு குறைந்தபட்சம் 8th படிச்சிருக்கணும், குர்ஆன் சரளமா ஓத தெரிஞ்சிருக்கணும். இந்த வரக்கூடிய உணர்வு வார இதல்ல அந்த ஃபார்ம் வாங்குவதற்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவதற்குரிய விதிமுறைகள்லாம் போட்டிருக்கு. உடனே வாங்கிருங்க. ஏன்னா கிடைக்காது. பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு வருடம் ஆலிமா பட்ட படிப்பு. உங்க பிள்ளைகளை சேர்வதாக இருந்தால் குறைந்தது 8th படிச்சிருக்கணும், தமிழ் சரளமா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், குர்ஆனும் சரளமா ஓத தெரிஞ்சிருக்கணும். இருந்துனால் அவங்க என்ன செய்யலாம், அதில் சேரலாம். உடனடியாக ஃபார்ம் வாங்கி நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இடம் என்ன செய்யப்படும், ஊர்ஜிதம் செய்யப்படும். 3 வருடம் இன்னும் கொஞ்சம் தரமா படிக்கணும்னா மேலப்பாளையத்தில் இருக்கிறது, அங்க தொடர்பெல்லாம். அல்லது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறது, அங்கேயும் 3 வருடம் வகுப்பு நடத்தப்படுது. அதுல போய் நீங்க கலந்துக்கலாம். இங்கே ஏற்பாடு பண்ணா அதுக்கு நிறைய செலவினங்கள், பொருளாதாரம், பாதுகாப்பு இருப்பதின் காரணத்தினால் அதுக்கு மாவட்டம் என்ன செய்வாங்க, அவங்க ஆலோசனை செய்து செய்யலாம். அஞ்சல் வழி கல்விக்கு நம்ம முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு புத்தகங்கள் எல்லாம் என்ன நிறைய தயார் செய்ய வேண்டி இருக்கிறது. தயார் செய்யப்பட்டு விடுமானால் இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள வேலைகள் விரைவில் முடியல. ஆட்கள் பற்றாக்குறை, நமக்கு தயார் செய்வதற்கு ஆலிம்கள் எல்லாம் குறைவாக இருப்பதனால் அதை தயார் செய்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. அது வந்து விட்டது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். நீங்கள் என்ன செய்யலாம், அதுல நீங்கள் கலந்து கொண்டு படித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக 2வது ஒரு கேள்வி வாகன விபத்து ஏற்படுகிறது. அதனால ஒருவர் ஆக்சிடென்ட் பண்ணாருண்டா அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தியவர் குற்றவாளி ஆவாரா? அது தற்செயலாக இவருடைய கவனக்குறைவு இல்லாமல் நடந்திருக்குமானால் அது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிப்பான். இவர்கள் விதியை மீறி அளவுக்கு அதிகமான வேகத்தில் போய் இந்த மாதிரி நடந்தார்களே ஆனால் அதற்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒரு சிக்னல் இருக்குன்னா சிக்னல் நிக்கணும், சிக்னல்ல மீறி போய் ஒருத்தனை போய் இடிச்சான், திரும்ப கூடாத இடங்கள்ல இவன் வீம்புக்குன்னே திரும்பினா, அல்லது வேகத்தை ஒரு கட்டுக்கோப்புடன் போகக்கூடிய ஒரு வேகத்தை விட கடும் வேகமாக அவன் போறான், அதனால ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு சொன்னா இவன் மேல அது குற்றம் இருக்கிறது. சாதாரணமாக எதிர்பாராம திடீர்னு போயிட்டா, திடீர்னு இடையில ஒருத்தன் புகுந்தான்னு சொன்னா இவர் மேல குற்றம் கிடையாது. அல்லது இவர் கவனக்குறைவாக இல்லாம செல்போனை பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே போறது, வண்டி ஓட்டுகின்ற நேரத்தில் செல்போன் பேசணும்னா நம்முடைய கவனம் சிதறும். இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எல்லா இடங்கள்லயும் போர்டும் வைக்கப்படுகிறது. செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாதீர்கள் சொல்லப்படுது. நமக்கும் தெரிகிறது. இது தெரிந்து கொண்டும் நம்ம வண்டியை ஓட்டுறோம். ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு எடுத்தா வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு என்ன செய்யலாம், அழகாக பேசலாம். இதெல்லாம் இவர் செய்த தவறின் காரணத்தினால் அடுத்தவருடைய உயிரை பழிவாங்கினார்னு சொன்னா
அதற்கு இவர் தவறு செய்திருப்பதின் காரணத்தினால் அவர் குற்றவாளி ஆகுவார். அதற்குரிய தண்டனை என்ன என்பது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகளை வைத்து முடிவு செய்வான். அதனால இவர் மேல தவறு இருந்தால் அது குற்றமாகும். இவர் மேல குற்றம் இல்லாமல் யதார்த்தமாக நடந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவர்களை மன்னிப்பான். இப்போ தொழுகை கலாவாகுது. இப்ப வேலைக்கு போறவங்க லுகர் அசர தொழ முடியாம போயிருது, மகரிப் தான் தொழ முடியுது. அந்த நேரத்தில் அந்த மகரிப் தொழுதுட்டு அந்த கலாவன தொழுகை எப்படி தொழுகிறது? அதாவது வேலை நிமித்தமாக தொழுகைகளை விட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. மகரிப்புக்கு தான் வர முடியுது. அப்ப மகரிபை தொழுதுவிட்டு முன்னால் விடுபட்ட தொழுகைகளை சேர்த்து தொழலாமா, அதற்கு மார்க்கம் அனுமதிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவா கலா தொழுகை என்பது நபிமொழிகளிலையும் திருமறை குர்ஆனிலேயும் அது அனுமதிக்கப்பட்டதாக, விடுபட்ட தொழுகைகளை நம்ம வேணும்னு விட்ட தொழுகைகளை தொழுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ரெண்டு நபர்களுக்கு மட்டும் தொழுகையை விடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறாங்க. அதாவது அவரை மீறி நடந்த செயல் ரெண்டும். ஒன்று, உறங்கிவிட்டார். அந்த உறங்கியவர் எழுதுகின்ற நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் தாண்டி விடுகிறது. ஏன்னா தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கிதாபம் மாக்கூத்தான்கிறான். அது குறிப்பிட்ட நேரங்களில் நிறைவேற்றப்பட வேண்டியவைன்னு சொல்லுகிறான். நீங்க ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு நேரத்தில் விருப்பப்பட்ட நேரத்தில் சொல்ல முடியாது. ஃபஜ்ருக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, லுஹருக்கு இருக்கு, அசருக்கு இருக்கு, மகரிப் இருக்கு. அதனுடைய ஆரம்பம் நேரம் முடிவு நேரம்னு இருக்கு. அந்த நேரத்துக்குள் யார் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். ஆனா அந்த நேரத்தை தாண்டி, உதாரணத்திற்கு ஃபஜர் தொழுகை வைகரை பொழுது ஆரம்பித்ததில் இருந்து சூரியன் உதிக்கின்ற வரையிலே, அது வரையில நம்ம என்ன செய்யலாம், ஃபஜர் தொழுகையை நம்ம தொழுது கொள்ளலாம். சூரியன் உதிக்க தொடங்குன்னு சொன்னா சுபுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருவர் இரவில உறங்கினார், காலையில் எழும்போது பார்க்கிறான்னா 8 மணி ஆயிருச்சு. இந்த 8 மணி ஆகின்ற நேரத்தில் எழுவார் என்று சொன்னால், எப்போது எழுகிறாரோ அப்பொழுது அவர் அந்த ஃபஜர் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். எப்பொழுது அவர் எழுந்திருக்கிறாரோ அதுதான் அவருடைய தொழுகை நேரமாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய, விரும்புக்குண்டே சரி தூங்குனா எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ தொழுகலான்னு இல்ல. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து அதற்கும் மீறி நம்மளால் தூங்கிட்டோம்டாதான். நிறைய பேர்கள் நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஃபஜர் தொழுகைக்கு அலாரம் வைப்பாங்க. ஒரு 4:30 மணிக்கு அலாரம் வச்சவொன்னா கிர்ன்னு அடிச்சவொன்னா ஷைத்தான் சடார்னு அடிக்கிறது. அதை போய் தொடக்கிட்டு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 5 நிமிஷம் தான் படார்னு அடிக்கிறது. இப்படி அடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிக்கிறவனு இல்லை. எப்படின்னா நம்ம அலாரம் வச்சோம், அதுவும் அடித்தது நம்முடைய தூக்க மீறத்தினால, அது அடித்ததே நம்முடைய காதுகளுக்கே விழல. ஏன்னா ரொம்ப நேரம் டயர்டா வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது அப்படி நடந்தது. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் வரும் பொழுது படுத்துட்டாங்க. படுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அலாரம் மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் அலாரம் இல்லாதனால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செஞ்சிட்டாங்க, நீங்க நம்ம எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கிறனால நீங்க கரெக்டா கவனமா ஃபஜர் தொழுகைக்கு எழுப்புங்க. பார்த்தா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி காவல்காரன் தூங்கிட்டு இருப்பாரோ, நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம் இதுல பார்த்தோம்னா எவனை எடுத்துட்டு போக கூடாதுங்கிறதுக்கு அவனை காவல்காரன் போட்டுருவான். ஆனா ஏசிக்குள்ள அவன் துண்டை விரிச்சு ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பான். அவன் எதையாவது உடச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இது வீம்புக்கு செய்யறது. இவர் பிலால் கவனமா தான் இருந்தாரு, அவரையும் மீறி தூங்கிட்டாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல்ல எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே யார எழுப்புறது போறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட எழுப்பிட்டு இவரை கண்டிக்கிறார். என்ன உங்களை தானே சொல்லிட்டு போன, நீங்க வாட்டு தூங்கிட்டீங்களே. அவர் அழகான ஒரு பதிலை சொன்னார். உங்களை யாரு தூங்க வச்சானோ அவன் தான் என்னையும் சேர்த்து தூங்க வச்சுட்டான். நம்ம என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நான் என்ன செய்ய முடியும். அழகா என்ன செஞ்சிட்டாரு, அவர் பதில் சொல்லிட்டாரு. அவரு சொன்ன உடனே அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதித்த நேரத்தில் அப்பவே என்ன கொஞ்ச நாள நம்ம இது சைத்தான் நம்மளை மிகைப்படுத்தினாலும் கொஞ்ச நாள் தள்ளி அதுக்கு பிறகு ஃபஜர் தொழுகையை தொழுதுட்டு போனாங்கன்னு செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகளை செய்து நம்மையும் மீறி தூங்கிட்டோம் சொன்னோம்னா எப்ப எழுகிறோமோ அப்ப என்ன செய்யணும் சொல்லுவாங்க. அல்லது முழித்துக் கொண்டே இருப்போம், வந்த வேலைகள் விருந்தாளிகள் அல்லது நடந்த சம்பவங்கள் அங்க இங்க என்ன தொழுகையை நமக்கு மறந்துடுவோம். அப்படி நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா
திடீர்னு ஆக நினைவு வருது, லுகர் தொழுகையை தொழுவாம விட்டுட்டோமே, தொழுவன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோமே, இந்த வேலையில மறந்துட்டோமே அப்படின்னு அசருக்கு நினைவு வந்தான்னு சொன்னா பள்ளி சல்லி இதா தக்கரஹா, அவருக்கு எப்போது நினைவு வருகிறதோ அப்போது அவர் தொழுவட்டும். நினைவு வந்த உடனே அசர் டயத்தில் நினைவு வந்தா உடனே போய் லுகரை தொழுது கொள்ளட்டும். இது ரெண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த அனுமதி. ஒன்னு தூங்கிட்டாலோ அல்லது மறந்துட்டாலோ. சரி, வேணுமென்றே நம்ம தெரியதே செய்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், வேணுமென்றே நம்ம தொழுகையை விட்டுட்டோம் சொன்னா இவருக்குள்ள பரிகாரம் என்ன? இன்னொன்னும் இருக்கு, நம்ம இந்த இஸ்லாத்தை பற்றி தெரியாம மார்க்கத்தை பற்றி தெரியாம நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அலட்சியமாக இருந்து இந்த பயான்கள் இது மாதிரி கேட்டு அப்புறம் தான் தெரியுது ஆகா தொழுகை என்ற ஒரு கடமை இருக்கு, தொழுவணும் அப்படின்னு இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு குர்ஆன் வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. வஹலஃப மின் பஅதி கல்ஃபுன், ஒரு காலத்துல பின்னாடி ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா அலாஹு ஸலா, தொழுகையை வீணடிப்பார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நரகத்தை தான் சந்திப்பாங்க, கேட்டை தான் சந்திப்பார்கள். யாரை தவிர இல்லாமன் தாப. அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், ஒருவருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு. யாரு தௌபா செய்து தன்னை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற எல்லாருமே நரகத்திற்கு போவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும், அவங்க செய்யக்கூடிய முக்கியமான ஒண்ணுன்னா தொழுகையை வீணடிப்பார்கள். தொழுகவே மாட்டான், தொழுகையே கவனம் இல்லாமல் இருப்பான், தொழாமல் போவான், இவன் நரகத்துக்கு போவான். ஆனால் தான் வீணடித்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து திரும்பவும் திருந்திக் கொண்டால், இனிமே நான் ஒழுங்கா இருக்கிறேன் அப்படின்னு நடந்து கொண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், அவனை சொர்க்கவாதியா ஆக்குறான். இதான் அவங்களுக்குள்ள விடை. தெரியாம செஞ்சிட்டோம் அல்லது வேணுமென்றே விட்டுட்டோம்னா அல்லாஹ்ட்ட அல்லாஹ் இவ்வளவு காலமாக நான் தொழுகையை கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், தொழாமல் இருந்துட்டேன், இனிமே நான் ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட தௌபா செய்து விட்டு தொடர்ந்து சரியாக அவர் தொழுது வரணும். இந்த வேலை அதே மாதிரி பயணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமானால் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலுகையும் கூட கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பயணத்தில் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் 25 கிலோமீட்டருக்கு அப்பால் நீங்க பயணம் 3 ஃபர்சக். 3 ஃபர்சக்னா நம்ம நாட்டின் கணக்கின்படி ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தாண்டி போனீர்களே ஆனால் தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்கும் சேர்த்து தொழுவதற்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது லுகர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் சேர்த்து தொழுவலாம். அதே மாதிரி மகரிபு தொழுகையையும் இஷா தொழுகைகளும் சேர்த்து தொழுவலாம். மற்ற வேற 2 ஃபஜரையும் லுகரையும் சேர்க்க முடியாது, இஷாவையும் ஃபஜரையும் சேர்க்க முடியாது. லுகர் அசர் அல்லது மகரிபு இஷா இந்த 2ஐயும் சேர்த்து என்ன செய்யலாம், ஒரு நேரத்தில் தொழுவலாம். லுகர் நேரத்தில் அசர் தொழுகையும் சேர்த்து நீங்க தொழுதுக்கலாம். அல்லது அசர் நேரத்தில் போய் லுகரை தொழுது விட்டு அசர் தொழுவலாம். அதே போன்று மகரிபுடைய நேரத்தில் மகரிபையும் தொழுது கொள்ளலாம், இஷாவையும் சேர்த்து தொழுவலாம். அல்லது இஷா தொழுகை நேரத்தில் மகரிபை முதலில் தொழுதுவிட்டு இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். இது ஒரு சலுகை. இரண்டாவது சலுகை என்னென்றால் 4 ரக்காயத்து தொழுகைகளை 2 ரக்காயத்துகளாக சுருக்கி தொழுது கொள்ளலாம். லுகர் 4 2 தொழுது கொள்ளலாம், அசர் 4 2 தொழுது கொள்ளலாம், இஷா 4 2 தொழுது கொள்ளலாம். மற்ற எதையும் குறைக்க முடியாது. மகரிபை 1 ஆக்க முடியாது, அல்லது 1 ஆக்க முடியாது, அல்லது 2 ஆக்க முடியாது. ஃபஜர் தொழுகையை 2 1 ஆக்க முடியாது. இது சஹீஹுல் புகாரி உட்பட பல ஹதீஸ் நூல்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிகளுக்காக வேண்டி கொடுத்த சலுகை. 25 கிலோமீட்டருக்கு அப்பால போனீங்கன்னா 2 தொழுகையை சேர்த்து தொழுகலாம், நாளை 2 ரக்காயத்துகளாக தொழுகலாம். நீங்க பயணம் புறப்படுகின்ற பொழுது ஒரு 11 மணி ஆயிருக்கு, லுகருடைய நேரம் வரல, போய் சேருவது அசர் நேரம் தான். அசர் போய் நேரம் சேர்ந்த உடனே முதல்ல லுகரை தொழுங்க, அப்புறம் அசரை தொழுங்க, 2 தொழுகலாம். அல்லது லுகருடைய நேரத்தில் புறப்படுகிறீர்கள், நம்ம போய் சேருவது மகரிபாகும் என்று சொன்னால் என்ன செய்யுங்க, இங்கேயே லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டு அப்படியே புறப்பட்டு போங்க. இல்ல 2 கட்ட நேரத்தில் நான் 11 மணிக்கு லுகருடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடியே புறப்படுறேன், போய் சேருவது மகரிபுடைய நேரத்தில் தான் போய் வருவேன்னு சொன்னா வாகனத்தில் இருந்து கொண்டே தொழுது போங்க. உங்களுக்கு நிர்பந்தம் இருப்பதனால ஒளி செஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு காற்று பிரியும் ஒளி புரிகிற மாதிரி இருந்தா தண்ணி பாக்கெட் வாங்கிக்கிறங்க. 1 லிட்டர் தண்ணி பாக்கெட் இருக்கு, பாக்கெட் தண்ணி இருக்கு, அதை வச்சு ஒளி செய்யலாம். அதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு பேப்பர்ல மண்ணை கொஞ்சம் என்ன செஞ்சீங்க மடிச்சு வச்சுட்டு போங்க. அதுல தயமம் செய்து விட்டு பஸ்லயே என்ன செய்யுங்க, அது எந்த திசையில போகுதோ, ஏன்னா உங்களுடைய கட்டுப்பாடுல இல்ல, அதனால எந்த திசையில போதோ அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு ருக்கு செய்ய முடிஞ்ச அளவு ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்ய முடிஞ்ச அளவு சஜிதா செய்து பஸ்லயே தொழுதுக்கிறங்க. இப்படிப்பட்ட ஒரு சலுகை.
அதே மாதிரி சில நேரங்கள்ல கடுமையான வேலை இருக்கிறது, அந்த வேலையின் காரணத்தினால் லுகரை தொழ முடியாத நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் உள்ளூரில் இருப்பவர்கள் லுகரையும் அசரையும் அதே மாதிரி மகரிபையும் இஷாவையும் சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் போன்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த காரணமும் இல்லாமல், மழை இல்ல, பயணம் இல்ல, எதுவும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து தொழுகிறாங்க. எதற்காக வேண்டும்னா இந்த சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. எப்படி தொழுவலா? உள்ளூரிலேயே லுகர் தொழுகையும் அசர் தொழுகையும் தொழுவலாம். ஆனா சுருக்கி தொழ முடியாது. என்ன செய்யலாம்? லுகரை 4 ரக்காயத்து, அசரையும் 4 ரக்காயத்து தொழுதுக்கலாம். அல்லது அசருடைய நேரத்தில் லுகரையும் சேர்த்து என்ன செஞ்சு கொள்ளலாம்? ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டார். இதை தொடர்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது? வழக்கமாக ஆக்கக்கூடாது. காரணம் என்னன்னா அல்லாஹ் தஆலா தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் தொழுமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். நீங்க இதை தொடர்ந்து தொழுதீங்கன்னா 5 வக்து எத்தனை வக்தா போயிரும்? எத்தனையா போயிரும்? 3 3 3 வக்தா போயிரும். ஏன்னா லுகரை அசரையும் ஒன்னா ஒரு டயத்தில் தொழுவோம், அதே மாதிரி மகரிபி இஷா ஒரு வக்தில் தொழுவோம், ஃபஜ்ர் ஒன்று தொழுவ போறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா 5 வக்துங்கிறது 3 வக்து ஆயிரும். இது அங்க இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்கன்னா சிரமம் வந்துடக்கூடாது. ஒரு சிரமப்படக்கூடிய நேரத்தில், கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஒரு வேலை கடுமையாக இருந்துச்சுன்னா லுகரையும் அசரையும் அல்லது மகரிபையும் இஷாவையும் அதனுடைய ரக்காயத்துகளிலேயே உள்ளூர் வாசிகள் தொழுது கொள்ளலாம். இது தவிர வேற நம்ம என்ன செய்ய முடியாது? தொழுகையை எந்த நேரத்திலையும் விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி விடுவீர்கள் என்று சொன்னால், தெரியாம செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். பிறகு என்ன செய்யும்? தொழுவணும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா நோட்டு போட்டு வைத்துக் கொண்டு 15 வருஷத்துக்கு உன்னுடைய லுகரு ஒவ்வொரு சுபுவுக்கு பின்னாடியும் ஒரு 10 சுபு தொழுகை தொழுகிறது, டிக்கு போட்டுக்கிட்டே இருக்குது, அட்டண்டன்ஸ் மாதிரி போடுறது, அசருக்கு பிறகு டிக்கு போட்டுக்கிட்டே வர்றது. இப்படி சில ஆளுக்கு சொல்லி 15 வருஷத்தினுடைய இதை என்ன செய்யுது? தொழுவது. ஆனா ஒண்ணு இதே மாதிரி செய்யலாம். மார்க் அனுமதிச்சிருக்கு. என்னண்டா நோன்புக்கு இருக்கா இல்லையா? நோன்பு இந்த வருஷம் வைக்கல, அல்லது போன வருஷம் வைக்கல, இப்ப வைக்கலாமாண்டா? வைக்கலாமா? வைக்க வேண்டும். வைக்கலாம் இல்ல, கடமையானவர்கள் வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னா, மின் ஐயாமின் உகர், யார் நோன்பு நோக்க முடியவில்லை அவர்கள் இன்னொரு நாளில் வைத்துக் கொள்ளட்டும் சொல்லிட்டான். தொழுகைக்கு என்ன செய்யல அல்லாஹ்? தொழுகையை கடமையாக்கப்பட்டிருக்க அந்த நேரத்தில் தொழ முடியாதவர்கள் இன்னொரு நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் சொல்லல. அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நோன்பு 10 வருஷம் விட்டுட்டீங்கன்னா அப்பப்ப என்ன செய்ய? விடுபட்ட நோன்புகளை எல்லாம், ஏன்னா இன்னொரு நாள் எவ்வளவு நாள் உங்களுக்கு சாதமா கிடைக்குதோ அந்த நாள்கள் பூரா என்ன செய்யலாம்? நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கணும். நோன்பு வைக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆனும் சொல்லி இருக்கிறது. அதனால நோன்பை நாம் வைக்க வேண்டும். தொழுகையை பின்னாடிய நேரத்தில் என்ன செய்ய முடியாது? தொழ முடியாது. அதற்கு ஒரே தீர்வு தௌபா செய்வது, அதற்கு பிறகு தொடர்ந்து ஒழுங்காக கடைபிடித்து வருவது. இந்த அடிப்படையை பயணிக்கலாம். புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு குரான் ஓதுவது தெரியாது இல்லையா? அரபியில ஓதுறதுக்கு தெரியாது. அந்த சமயத்துல நம்ம குரானை கையில வச்சு ஓதலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது மார்க்கத்துல கூடுமா? அப்படி அந்த மாதிரி மார்க்கத்துல கூடும் அப்படின்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தொழுகைக்கு கை கட்டி தான் நின்று தொழுவணும் அப்படின்னு சுன்னத் வழி இருக்கு. அது மீறின மாதிரி ஆகாதா? அவங்களே கேள்வி, அவங்களுடைய கேள்வியிலேயே பதிலும் அமைஞ்சிருக்கு. அதாவது புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு குரான் ஓத தெரியாது. ஓத தெரியாதுன்னா பார்த்து ஓத தெரியும்னு அர்த்தம். ஏன்னா முன்னாடி வச்சு ஓதுறாங்கன்னா பார்த்து தானே ஓத தெரியும். அதனால அவர்கள் மாதிரி உள்ளவங்க கையில் குரானை வைத்து ஓதலாமா? சில இடங்கள்ல ரமலான் மாதத்துல அதிகமா ஓத வேண்டும் என்பதற்காக ஒரு கையில வைத்துக் கொண்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? ஓதிக்கொண்டு இருப்பதையும் நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஓதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? குரான் என்ன அழகா சொல்லுது? ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின், குரான்ல உங்களுக்கு லேசானதை இலகுவானதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அப்படின்னு குரான் சொல்லுகிறது. எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு ஓதிக்கொள்ளுங்கள். தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்னது சூரத்துல் ஃபாத்திஹா. 7 வசனம் தான். 7 வசனத்தை அழகாக என்ன செய்யலாம்? இலகுவாக ஒரு நாள்ல மனப்பாடம் பண்ணிடலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் அப்படிங்கறத ஒரு நாள்ல என்ன செய்யலாம்? செஞ்சிடலாம். எத்தனை எஸ்ஐய 20 பக்கம் 30 பக்கம் ஆங்கிலத்தை மனப்பாடம் பண்ணிட்டு எழுதிட்டு தான் போறாங்க. ஆனா இந்த ஒரு 7 வசனங்களை என்ன செய்ய முடியாது? மனப்பாடம் பண்ண முடியாது என்பதல்ல.
புதுசாக இஸ்லாத்து வந்தவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுவாங்கன்னா உச்சரிப்பு பிழை வரலாம். ஏன்னா அல்ஹம்துங்கிறத அல்ஹம்து, வேற ஏதாவது ஒரு என்ன செய்வாங்க உச்சரிப்பு பிழைகள்ல கரெக்டா கம்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்துங்கிற ஹே உச்சரிப்பு வராமல் போகலாம், காஃப்ங்கிறது வராமல் போகலாம், லாது வராமல் போகலாம். இந்த மாதிரி உச்சரிப்பு பிழைகள் வரலாம். அது அல்லாஹு தாலா என்ன செய்வான், மன்னிப்பா. ஏன்னா இப்பதான் அவர்கள் வந்திருப்பதனால அவருடைய நிலைமைகளை அல்லாஹு தாலா அறிவான். அப்ப தொழுகைக்கு அல்லாஹு தாலா கட்டாயப்படுத்தி சொல்வது சூரத்துல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்யலாம், அவர்கள் ஒரு நாள்ல என்ன செய்யலாம், மனப்பாடம் பண்ணி ஓதலாம். அதற்கு பிறகு உள்ள அத்தியாயங்கள் ரொம்ப சின்ன சின்ன அத்தியாயம். இன்னா அத்தைனா கல் கௌசர், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், இதெல்லாம் ஒரு 3 வசனங்கள், 2 வசனங்கள். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் குல்லுல்லாஹது, குல்லௌது பிரபின்னாஸ், குல்லௌது பிரபில் ஃபலக், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன அத்தியாயங்கள் இருக்கு. அதை என்ன செய்யலாம், அவர்கள் தாராளமாக ஓதிக்கொள்ளலாம். ஆனா இந்த இதை எடுத்து வைத்து ஓதுவது என்பது இருக்கிறது, அதுல ஒரு சுன்னத்து அடிபடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நிற்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இடது கையின் மீது வலது கையை வைப்பார்கள் அப்படின்னு இருக்கிறது. எதுவரையிலும் வைப்பாங்கன்னா ருக்கு போற வரையிலே, ருக்கு போகும் பொழுது தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்துவார்கள் அப்படின்னு எனது ஹதீஸ்கள்ல தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ஒரு கையை எடுத்து இப்படி நம்ம வச்சு ஓதுறோம் என்று சொன்னால், அல்லது இப்படி வச்சுக்கிட்டு பண்ணாலும் நம்ம இந்த 5 விரலை இதுக்கு மேலே வைக்க வேண்டும் என்ற ஒரு சுன்னத்து அடிபடுகிறது. இதுவும் தேவையில்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருமே வலியுறுத்தாம நிர்பந்தத்துக்கு நம்ம கொண்டு போய் என்ன செய்ய தேவையில்லாமல் உண்டாக்குகிறோம். அதனால குர்ஆனை கையில் எடுத்து வைத்து ஓதுவது என்பது இருக்கிறது, அது தவறு. ஏத்த மாதிரி ஸ்கிரீன்ல இருக்கு, அப்படிதான் ஓதுனா குற்றம் கிடையாது. அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியதை மாத்தும் பொழுது ஒரு கையை பட்டனை அழுத்தணும் போகணும் அப்படின்னு அது ஒரு சுன்னத்துக்கு மாற்றமாயிரும். ஏத்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அதை பார்த்து ஓதலாம், குற்றம் கிடையாது. ஆனாலும் அதை பார்த்து கொண்டு நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதை விட மனதில் உள்ள வைத்து ஓதுவது என்பதுதான் சிறப்புக்குரியது. அதனால கையில் வைத்து ஓதுவது என்பது ஒரு சுன்னத்தை விடப்படக்கூடிய நிலைமை ஏற்படுவதன் காரணத்தினால ரமலான் மாதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் மற்ற நேரங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு மனநம் இருக்கிறதோ அதுல இலகுவானதை அல்லாஹ் ஓத சொல்வதன் காரணத்தினால் அதுதான் நம்ம ஓதணும். கையில் எடுத்து ஒரு சுன்னத்தை விட்டுட்டு அதை ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணத்திலாம் மாற்று கல்யாணத்துல சரி, நம்ம இஸ்லாத்தை சேர்ந்தவங்க கல்யாணத்துல சரி, நாங்க கேட்டரிங் எல்லாம் பண்றோம். பண்ணும்போது அங்க இஸ்லாத்தை நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போகும்போது அனாச்சாரமான காரியங்கள்லாம் ஈடுபடுது. அங்க நாங்க வேலை செய்யலாமா, அப்புறம் அந்த கல்யாணத்தை சாப்பிடலாமா? கேட்டரிங் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி திருமணங்களுக்கு நம்ம உணவுகளை பரிமாறலாமா, அதுக்குள்ள வேலைகளை நம்ம செய்யலாமா, அவங்க அந்த உணவுகளை தருவார்கள் என்றால் சாப்பிடலாமா அப்படின்னு அது தொடர்பான 2 கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுவாக மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒரு தொழில் இருக்கிறது. இந்த தொழில் நேரடியாக தடை செய்யப்பட்டதாக இருந்திருக்குமானால் அதை நம்ம செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு சிலைகளை செய்வது, இது கண்டிப்பாக சிலை வணக்க வழிபாடுகள் தடை செய்யப்பட்டது, அது செய்வதும் கூடாது. அதே நேரத்தில் ஒரு கருப்பு நிற துணியை விற்பது, இது கூடுமா என்று சொன்னால் கருப்பு நிற துணியை விற்பது மார்க்கத்தில் தடை செய்யப்படல. இது யாரு போய் ஒருத்தன் வாங்கிட்டு போய் ஐயப்ப சாமிக்கு போகக்கூடியவன் இடுப்புல கட்டிக்கிட்டு போறான், இது குற்றமா அப்படின்னு சொன்னோம்னா குற்றம் கிடையாது. ஏன்னா நம்ம துணியை அவனுக்கு என்ன செய்யறோம், விற்பனைக்கு நம்ம கொடுக்கிறோம், அதை அவன் தவறானதுக்கு என்ன செய்யறான், பயன்படுத்திக் கொள்கிறான். அதே மாதிரி கத்தி, இந்த கத்தியை விற்பனை செய்யலாமா என்று சொன்னால் கத்தியை விற்பனை பண்ணலாம். ஏன்னு சொன்னா கத்தி என்பது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. காய்கறி வெட்டலாம், கறி வெட்டலாம், வேற கயிறுகளை வெட்டலாம், அதுக்கும் பயன்படுது. ஆளை குத்துறதுக்கும் பயன்படுது. இது ஆளை குற்றுவதற்கு பயன்படுகிறது என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்வதில்லை, கத்தியை விற்பனை செய்யக்கூடாது என்று நம்ம யாரும் சொல்வதில்லை. அது அவன் வாங்கிட்டு போய் தவறா செய்தானேயானால் அவன் மீது ஒரு குற்றம் என்று நம்ம சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த உணவு நடத்துவது, ஹோட்டல் தொழிலை செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒரு அனாச்சாரமாக ஒருத்தன் கல்யாணத்தை நடத்துகிறான் என்று சொன்னால் அவனுக்கு உணவை நம்ம கொடுப்பது, அதை செய்து கொடுப்பது நமக்கு குற்றமாகாது. காரணம் என்ன, நமக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா பணத்தை கொடுக்கிறான், அதுக்குள்ள உணவை நம்ம கொடுக்கிறோம். அதை அவன் என்ன செய்யறான், ஆடம்பரமாக லட்சம் பேருக்கு கொடுக்கிறான்னா அது அவனுடைய குற்றமாகும்.
இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம கொண்டு போய் செய்யறோம். சில இடங்கள்ல இப்போ என்னன்னா கல்யாண மண்டபம் கிடைக்கல, வீட்டுல இடம் இல்ல, அதனால இப்ப என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மாற்று மதத்தில் டோக்கன் கொடுத்துருவாங்க. போய் வசந்த பவன்ல போய் சாப்பிட்டுக்கிறங்க, என்ன சரவண பவன்ல போய் சாப்பிட்டுக்கிறங்க, என்ன டோக்கனை வாங்கிட்டு போய் அங்க சொல்லிடுவாங்க இத்தனை பேர் வருவாங்க, இவங்களுக்கு இன்னென்ன சாப்பாடு கொடுங்க. அவங்க போய் என்ன செய்வாங்க, டோக்கன் கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறோம் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு 1000 சாப்பாடு வேணும், 500 சாப்பாடு வேணும், கொடுங்க, டோக்கனை கொடுக்க போறோம், வந்து அவன் மாதிரி சாப்பிட்டு போறான். அதுல நம்ம குற்றமாண்டா அது குற்றம் வராது. அப்ப இது நம்ம தெளிவாக எப்போ குற்றம் வரும்னு சொன்னா, இந்த திருமணத்திற்காக வேண்டி இருக்கிற ரேட்டை விட நம்ம குறைச்சோம்னு சொன்னா அது குற்றமாகும். ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி நம்ம தெரிஞ்சவனுக்காண்டி நம்ம நிறைய பேருக்கு விருந்துலாம் போடுறான், கொஞ்சம் குறைச்சு கொடு அப்படின்னா எல்லாத்துக்கும் உள்ள அதே அளவு கஷ்டப்படக்கூடிய வேலைகள் அதற்காக வேண்டி நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அதே ரேட்டு போட்டு கொடுத்தோம்னா தப்பு கிடையாது. அதை குறைத்து கொடுத்தோம்னா குற்றமாகும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வேன் கேட்கிறான் வாடகைக்கு, நாகூர் தர்காவுக்கு போறாங்கிறான். நம்ம வேனை கொண்டு போனோம்னா இந்த சனியனையே ஏத்திட்டு போனோம்னு தள்ளுபடி பண்ணிட்டோம்னா வேற இதுக்கு போனா விட்டுட்டு போலாம். கொண்டு போய் நாகூர் கிட்ட போய் நம்ம இறக்கி விடுவதற்காக வேண்டி தர்காவுக்கு போறோம், 5000 ரூபாய் 1000 ரூபாய் குறைச்சோம்னா குற்றவாளியா நம்ம ஆயிரும். அந்த மாதிரி இந்த விஷயத்திலையும் நடந்துக்கிறோம். அடுத்ததை நம்ம போய் சாப்பிடலாமா என்றால் சாப்பிடக்கூடாது. ஓசியா தந்தா கொடுத்த காசுக்காக நம்ம காசை கொடுத்து சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பொதுவாகவே நம்ம சொல்லியிருக்கோம், ஆடம்பர திருமணங்கள், வரதட்சணை திருமணங்கள், நபி வழிக்கு எதிரான திருமணங்கள், இவைகளை எல்லாம் சாப்பிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்பதற்காக நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறோம். அதனால அந்த மாதிரி இலவசமாக வரும் என்று சொன்னால் அந்த மாதிரி இதை என்ன செய்யணும், நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால இந்த அடிப்படையில நம்ம கொடுப்பது தப்பு இல்லை, ஆனா தவிர்ந்து கொண்டீர்களே ஆனால் சிறந்தது. வேற ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆடம்பர திருமணத்துக்கு நம்ம கொடுக்கணும், மத்த இதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் 100 நல்லா 100. ஆனா மார்க்கப்படி குற்றம் என்ன செய்ய முடியாது, இதை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த காலத்துல அதை விட்டுட்டீங்கன்னா மொத்தமா கேட்டரிங் சொல்ல மூடிட்டு போயிட வேண்டியது. எல்லாம் கல்யாணத்துக்கு உள்ள இதுலதான் அதிகமான இந்த மாதிரி விருந்துகள் வருது. சொந்த பந்தங்களுக்கு விருந்து போறதுன்னா தனியா வர்றது. பந்தி பரிமாறினாலும் சரி எல்லாமே வேணும். உங்களுக்கு வாடகை தரானா கொடுத்தா ஒண்ணும் இல்லை, குற்றம் கிடையாது. அங்க புறக்கணிக்கப்படலையே. இவர் சாப்பாடுக்குள்ள பொருளுக்குள்ள வேலையை தானே செய்யறாரு. அங்க விதேத்து பண்ணல, சோறை வச்சுட்டு தான் போயிடுறாரு. அவர் என்ன அங்க விருந்து நடக்கக்கூடிய இதுல எல்லாம் அள்ளி பைனமா நடக்கக்கூடிய இடத்துல போய் வைக்கலையே. மார்க்கத்தில் விருந்துங்கிறது அனுமதிக்கப்பட்டது. விருந்து மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. நம்ம அளவு அதிகமா பண்ணாதீங்கன்னு சொல்றோம். வலிமா விருந்துல இருந்து மற்ற விருந்துகள்ல இருந்து மார்க்க அனுமதிக்கப்பட்ட வரதட்சணையில் உள்ள சாப்பாடு கூட ஹராம்னு நம்ம சொல்லல. மார்க்கத்துக்கு முரணாக இவன் செய்கிறான் என்பதின் காரணத்தினால் அதை என்ன செய்யக்கூடாது, அங்கீகரிக்கிற மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தப்புன்னு சொல்றோம். உணவை ஹராம்னு சொல்லி நம்ம தடுக்கல். இங்க இவர் என்ன செய்யணும், உணவை மட்டும்தான் பரிமாறுறாரு, பரிமாறத்துக்குரிய கூலி வாங்கிறார். கூலி வாங்காம இலவசமாக செய்தாரேனால் அவர் என்ன செய்யலாம், குற்றம் என்று நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அல்லாஹும் அள்ளி பைனமா ஓதுறாரு போறாரு, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு இவர் அங்கீகரிக்கிற மாதிரி நின்றாருன்னா அது குற்றம் என்று நம்ம சொல்லலாம். குரான் எப்படி ஓதுவது சிறந்தது? ஒன்னு அல்லாஹ் குரான் இறங்கிய அடிப்படையிலா அல்லது தஜ்வீதின் அடிப்படையிலா அல்லது 7 முறைகள் என்று சொல்லுகிறார்களே அதுவான்னு கேட்கிறாங்க. இந்த தஜ்வீத் என்ற முறை என்று இருக்கிறதே, இதுல சில விஷயங்கள் கூடுதலான சிரமங்கள் ஏற்படுத்தி சில ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. தஜ்வீத் என்று சொன்னால் அதை அதனுடைய சரியான உச்சரிப்பில் ஓதுவது. அதாவது ஒரு அலிஃப் இருந்தா அலிஃபுக்கு ஒரு அளவு நீட்டணும், 2 அலிஃபு கடாசபர் இருந்தா 2 அளவுக்கு நீட்டணும், அழுத்தம் கொடுக்க சத்து என்று இருந்தால் அழுத்தம் கொடுத்து ஓதணும். இப்படி அரபி மொழியில் உள்ள ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்க வேண்டும், எங்க இடத்தில் நீட்ட வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. தமிழ்ல கூட நீங்க இலக்கணத்தில் படிச்சீங்கன்னா 1 மாத்திரை 2 மாத்திரை சொல்லுவாங்களா இல்லையா, குறில் நெடில் எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அது சொல்லுவாங்க. குறிலுக்கு இவ்வளவு, நெடிலுக்கு இவ்வளவு. மாத்திரைன்னா நம்ம தெரிஞ்ச மாத்திரை உடலுக்கு இது போறதுக்குள்ள மாத்திரை. ஆனா இலக்கணத்துல மாத்திரை என்பது நீட்டலுக்கு சொல்லக்கூடிய ஒரு அளவு. அந்த மாதிரி அரபியிலையும் என்ன செய்கிறது, நீட்டல் கூடிய மத்துடைய எழுத்துக்கள் என்று இருக்கிறது. வாவ் இருக்கிறது, யா இருக்கிறது, அலிப் இருக்கிறது.
இந்த வாவுக்கு முன்னால் லம், அதாவது பேசுன்னு சொல்லுவோமே, அது இருந்துச்சுன்னா நீட்டணும். அலிப்புக்கு முன்னால் ஃபத்தஹ் ஜபர் என்று சொல்கிறார், அது இருந்தால் நீட்டணும். யாவுக்கு முன்னால் கசர் ஜேர்ன்னு சொல்றோமே, அது இருந்தால் நீட்டணும். இதெல்லாம் நீட்டலுக்குரிய எழுத்துக்கள். அதுக்கு நீட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு. இதுக்கு பேர் தான் தஜ்வீதை தவிர இதுக்கு புதிய ஒரு முறைகள் எல்லாம் மார்க்கத்தில் இல்ல. ஒரு சிலருக்கு ரொம்ப அளவு கடந்து என்ன செய்வார்கள், தஜ்வீது என்ற பெயர்ல கஷ்டத்தை கொடுப்பாங்க. நீங்க அரபு நாடுகளில் ஓதக்கூடிய நல்ல காரிகள் உடைய கிராத்தை எடுத்து பார்த்தீர்கள்னா கரெக்டான அளவு ஓதக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி போன்ற அறிஞர்கள் எல்லாம் ஓதி இருக்கிறாங்க. கரெக்டா அளவுக்கு நீட்டுவாங்க. அதை பார்த்து அதே மாதிரி ஓதிக்கொள்வது சிறந்தது. அடுத்ததாக 7 முறைகளில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படின்னும் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 7 முறை என்று சொன்னால் ஒன்னொன்னும் தனித்தனியான ஒரு முறை அல்ல. இது 7 வட்டார வழக்குகள். அந்த பகுதியில பல பகுதிகள் இருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொரு எழுத்துக்களையும் கொஞ்சம் சாட்சியும் கொஞ்சம் நீட்டியும் என்ன செய்வார்கள், உச்சரிப்பாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே இருக்குது, சென்னை பேச்சு ஒன்னு இருக்குது. எப்ப இங்க வா குந்துபா அப்படிங்குவான். இந்த குந்துன்னா யாருக்கு என்ன வழங்கும், ஒரு பகுதியில என்ன செய்யாது, குந்துன்னா உட்காருன்னு அர்த்தம். அவங்க ஒரு பகுதியில கொஞ்சம் நீட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதியில 1 2 நம்பரை 80 எப்படி சொல்லுவாங்க, தஞ்சை மாவட்டத்தில் 80 அப்படிங்குவாங்க. 80ங்கிறத அழகா சொல்லிட்டே வருவான். 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83. அது தஞ்சை போன்ற பகுதிகளில் உள்ள வட்டார வழக்கு. அதே மாதிரி நெல்லை போன்ற இதுல பண்ண என்னலே ஏலே வாழே போலே இருளே வாங்க போங்க அப்படிங்கிற இது என்ன இருக்க மாட்டான். மதுரை போன்ற பகுதியில் போனோம்னா என்ன கடுப்பா இருக்கிறான்னுமா, அப்படித்தானே. கோபமா இருக்கன்னா ரொம்ப கடுப்பா இருக்கான்னு கேள்விப்படுது இல்லையா, ரொம்ப கட்டுப்படிக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சு என்ன, அவங்களுடைய பேச்சு ஒரு வித்தியாசமா இருக்கு, நமக்கு வர மாட்டாங்குது. அப்ப ஒவ்வொரு பகுதிகளையும் ஒரே வார்த்தையை கொஞ்சம் ஒரு விதமாகவும் ஒரு நீட்டியும் நிறுத்தியும் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அதே மாதிரி அரபு நாடுகள்ல பல பகுதிகளில் இந்த வார்த்தைகளை என்ன செய்வாங்க, கொஞ்சம் வார்த்தைகளை நீட்டியும் சில வார்த்தைகளை கொஞ்சம் இந்த 80 மாதிரியும் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டு, அந்த மாதிரி ஒருவன் ஓதினான் என்று சொன்னால் அது என்ன செய்யாது, குற்றம் கிடையாது. ஆனா இந்த குர்ஆன் எந்த மொழியில் இறக்கப்பட்டிருக்குன்னா, குறைஷ் குலத்தினர்கள் எதை ஓதினார்களோ எப்படி ஓதினார்களோ அதன்படி இறக்கப்பட்டது என்று சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த கிராத்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இப்ப பரவலாக எல்லாரிடத்திலையும் என்ன செய்யப்படுகிறது, ஓதப்படுகிறது. அதனால அந்த ஓதுதலின் முறையில் நம்ம ஓதுனாலே நமக்கு போதுமானது. தஜ்வீது என்பது உச்சரிப்பே கரெக்டா, காஃப்னா தொண்டையில இருந்து உச்சரிக்கணும், காஃப்னா சாதாரண புள்ளி வைக்காத காஃபை இப்படி உச்சரிக்கணும், லாம உச்சரிக்கணும், நூனை உச்சரிக்கணும், சா அப்படின்னு உச்சரிக்கணும். எல்லா ஆளுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரே விதமாக இந்த ரபீஹா அப்படின்னு வார்த்தை ரபீகா அப்படிங்குவாங்க. ஏன்னா ரபீஹாங்கிறது இந்த ஹாவுடைய உச்சரிப்பு வராம ரபீகா அப்படிங்குவாங்க. அது அது வேற அர்த்தம் வேற, இதனுடைய அர்த்தம் வேற. அந்த உச்சரிப்பை கரெக்டான உச்சரிப்புடன் நம்ம ஓதினாலே அதுவே நமக்கு போதுமானது. அல்லாஹ் விடுத்தால் அதற்குரிய கூலியை நமக்கு தருவான். தஜ்வீது என்ற அடிப்படைனா அதற்குரிய கரெக்டான உச்சரிப்பில் ஓதுவதே நமக்கு சிறந்தது. அது கரெக்டாக ஓதிக்கிறணும். சில உருது மொழியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் உருது மொழியே என்ன செஞ்சிருவாங்க, அரபியில போய் பூத்திருவாங்க. இந்த லாதுங்கிறத என்ன எப்படி உச்சரிப்பாங்க, ஜாதுங்குவாங்க, வலஸாலீன் அப்படின்னு ஓதுவாங்க. அதே மாதிரி ஜாலுங்கிறத ஜாலு அப்படிங்குவாங்க. புள்ளி வச்ச தாலுக்கு பிறகு ஒரு தால் இருக்க, அத ஜாலு அப்படின்னு சொல்லுவாங்க. வஸ்ஸுஹா வஸ்ஸைலி அப்படிங்க, வல்லைலி இதா சஜா வஸ்ஸுஹா அப்படின்னு லாத ஜாதா. இதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அந்த மொழியில உருது வார்த்தைகளை அப்படி பயன்படுத்தலாம். அரபியில என்ன செய்யக்கூடாது, அப்படி பயன்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு சகோதரர்கிட்ட போய் கேள்வி கேட்டையா, இது இந்த நாங்க ஓதுற மொழிய அதே மாதிரி ஓதுனா என்ன தப்பு, யார்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க, நம்ம அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸிட்ட போய் கேட்டாங்க. வேற யார்ட்டையாவது கேட்டிருந்தாலும் பரவாயில்லை. அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவரு கொஞ்சம் இடக்கு முடக்கா தானே சொல்லுவாரு. அவர் அப்படியா, நம்ம இங்கிலீஷ்காரன் இருக்கான அவன் பூரா தாள பூரா டியா தான் உச்சரிப்பான். நீங்க பாருங்க, முஹம்மதுன்னு எழுத மாட்டான், MOHAMED, அஹமது அப்படித்தானே, AHMED தான் போடுவான். தால் போட மாட்டான், டி தான்.
அவன் வந்து இப்படி ஓதுனா எடுத்துக்க, குல் ஹுவல்லாஹு அஹடு அல்லாஹு சமடு லம் எலிடு வலம் யூலடு வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹடு அப்படின்னு ஓதலாமான்னு அவர் ஓடி போயிட்டார். உங்கள்ட்ட கேள்வி கேட்கிற அந்த மாதிரி ஒரு மொழியை இன்னொரு மொழியில என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. அது உருது மொழியில உள்ளதை உருது மொழியில என்ன செய்யலாம், அப்படியே உச்சரிக்கலாம். ஆங்கில மொழி இருந்தாலும் ஆங்கில மொழியில இருக்கலாம். அந்த ஆங்கில வந்தவன் நிறைய வந்து குட்டியச்சோர் ஆகிட்டு போயிருக்கான். நம்ம தூத்துக்குடி என்ன எழுதிப்பான், ட்ருட்ருக்குரியன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். ட்ருட்ருக்குரியன் தான் எழுதி வச்சிருப்பான், ஏன்னா இங்கிலீஷ்காரன் செஞ்சது. நம்ம திருவனந்தபுரம் போனோம்னு ட்ரான்ட்ராம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். திருவனந்தபுரம் இங்கிலீஷ்ல எழுதலாம், அவன் மூதேவிக்கு வாயில அது வரான ட்ரான்ட்ராம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். எல்லா இளவையும் பாத்தீங்கன்னா அவன் நிறைய இப்படி செஞ்சுட்டு போயிருக்கான். அதனால நம்ம எல்லாத்தையும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடியது அப்படி என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதனால அரபி மொழியில் என்ன உச்சரிப்போ அதே உச்சரிப்பை சரியாக நம்ம உச்சரிப்பதுக்கு பேர் தான் தஜ்வீத். அந்த முறையில நிறைய பேர் கிராத்து வந்திருக்கிறது, சரியாக ஓதக்கூடியவர்கள் அதை பார்த்து கரெக்டா ஓதினாலும் நமக்கு போதுமானது. ஜும்மா தொழுகையில பாங்கு சொல்லிட்டு தான் சுன்னத் தொழ வேண்டியது. நம்மளுக்கு ஒரு பாங்கு சொல்றதுனால நம்மளுக்கு சுன்னத் தொழுகை கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நம்ம சாதா நாட்கள் எல்லாம் வந்து பாங்கு சொன்னோன்னு தான் சுன்னத் தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்யலாமா, இல்ல வந்து பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சுன்னத் தொழுகலாமா? பொதுவாக நம்ம பாங்கு சொன்னவுடன் சுன்னத்தான தொழுகைகளை நம்ம தொழுகிறோம். ஆனா ஜும்மாவுடைய பாங்கு சொன்னவுடன் நம்ம சுன்னத்தான தொழுகைகளை தொழ முடியல. ஏன்னா நேரம் தரையில இமாம் வந்து பயான ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இந்த மாதிரி இதுக்கு முன்கூட்டியே தொழுவதற்கு அனுமதி இருக்கிறதா, அல்லது பாங்கு சொன்னவுடன் கொஞ்சம் நேரம் விட வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக பாங்கு என்பது இருக்கிறது, அது தொழுகையினுடைய நேரத்தை நமக்கு எடுத்து சொல்வதற்கு உரியது. இந்த பாங்கினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்ம எந்த தொழுகையும் தொழலாம். உதாரணத்திற்கு லுகருடைய நேரம் வந்துவிட்டது, ஆனால் பாங்கு சொல்லவில்லை, அதனால நம்ம தொழக்கூடாதா என்றால் நிச்சயமாக நம்ம தாராளமாக தொழலாம். சில ஆட்கள் 10 நிமிஷம் கழிச்சு, அரை மணி நேரம் கழிச்சு அப்படிலாம் என்ன செய்வார்கள், பாங்கு சொல்லுவாங்க. அந்த பாங்கு என்பது நேரத்தை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு சொல்லப்படுவதை தவிர அது சொன்னால்தான் தொழ வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. இரண்டாவதாக இந்த ஜும்மாவுடைய இதை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் வர்றார், இப்னு மாஜா என்ற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வெளியிலிருந்து வருகின்ற பொழுது அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ தொழுதியா? கபுல அன் தஜி, இங்கே வருவதற்கு முன்பாக நீ தொழுது விட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒருவர் வீட்டிலேயே ஒருவர் வந்து என்ன செய்யலாம், ஜும்மாவுடைய நேரத்தை பொறுத்தவரையிலையும் இங்க பாங்கு சொன்னவுடன் தான் வந்ததுன்னு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாங்கு சொல்வதற்கு முந்தைய நேரத்திலேயே ஜும்மா தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவாங்க, அதற்கு பிறகுதான் நாங்கள் காலை உணவையே உண்ணுவோம். காலை உணவை ஜும்மாவுக்கு பிறகு உண்ணுவோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஜும்மா தொழுகையை தொழுதுவிட்டு வருவோம். அப்ப என்ன இருக்காது, சுவர்களுக்கு நிழல் இருக்காது. அப்படின்னா அந்த என்ன சில நிழல் வரண்டா இந்த பக்கம் சாயணும். எந்த பக்கம் சாயணும்? மேற்கு பக்கம் வந்து சூரியன் சாயும் போது தான் கிழக்கில் என்ன செய்யும், நிழல் வரும். அப்போ அந்த நிழலே இருக்காது. அதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை தொழ வச்சிருக்காங்க. ரெண்டுக்கு ஆதாரம் இருக்கு. லுகருடைய நேரத்திலையும் தொழ வச்சிருக்காங்க, லுகருடைய முந்திய நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை நடத்திருக்காங்கன்னு சஹீஹ் புகாரி உட்பட பல நூல்களில் ஆதாரம் இருக்கிறது. அதனால இந்த ஜும்மாவுடைய இதற்கு இருக்க நம்ம ஆரம்பத்து நேரத்தில் வீட்டிலேயே என்ன செய்யலாம், தொழுது விட்டு வரலாம். அல்லது இமாம் வந்து பாங்கு சொல்லி விட்டார் என்று அங்க நீங்க தொழாமல் வருவீர்கள் என்று சொன்னால் இமாம் மெம்பரில் ஏறிவிட்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், 2 ரக்காயத்துகள் தொழுவலாம். ஆனா ரொம்ப சுருக்கமாக தொழுது கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, இங்க நீங்க தொழுதியான்னு கேட்டாங்க ஒரு ஆளு. அவர் தொழுவில்லைன்னா கும் எழுந்திரி சல்லி ரக்காத்தைன், 2 ரக்காயத்தை நீ தொழுவு அப்படின்னு சொன்னாங்க. அதை சுருக்கமாக தொழுது கொள்ளு என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க வரும்பொழுது இமாம் மெம்பர்ல நின்று இருப்பார் என்று சொன்னால் என்ன செய்யலாம், அவர் பாங்கு சொன்னபோது தொழலாம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டீர்களே ஆனால் 2 ரக்காய் தொழுதுட்டே உட்கார்ந்துடலாம். அதுக்கு பிறகு பாங்கு சொன்னதற்கு பிறகு 2 ரக்காயத்து இல்லை, ஏன்னா நீங்க வந்த உடனே 2 ரக்காய் தொழுதுட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் நீ தொழுதியான்னு கேட்டாங்க, தொழவில்லை என்று சொன்னதுக்காக தான் 2 ரக்காய் தொழ சொன்னாங்க. அதனால பாங்கு சொல்வதற்கு முன்னாடி நீங்க வந்துடலாம், வந்த பிறகு நீங்க தொழுது கொள்ளலாம். தாமதமாக வந்தார் என்று சொன்னால் 2 ரக்காய் சுருக்கமாக தொழுது கொள்ளுங்கள். இதற்கு சஹீஹ் புகாரியில் ஆதாரம் இடம்பெற்றிருக்கு. அது 2 பாங்குக்கு ஆதாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே
2 பாங்குகள் சொல்லப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் அபூபக்கருடைய காலத்திலேயும் உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலேயும் ஒரே ஒரு பாங்கு தான் இருந்தது. அது இந்த பாங்கு இமாம் மெம்பரில் ஏறும் பொழுது இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் மக்கள் அதிகமாகிவிட்ட நேரத்தில் அவர் 3வது பாங்கை, அதாவது அதானை அதிகப்படுத்தினார் அப்படின்னு புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த அதான் என்ற அந்த வார்த்தை இருக்குது, இதற்கு 2 விதமான பொருள்கள் இருக்கு. அத்தின் லின்னாசி ஃபில் ஹஜ், குர்ஆன்ல சொல்லப்படுகிறது, மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அதான் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாங்க சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அர்த்தமா? இல்ல, அறிவிப்பு செய்யுங்கள் அர்த்தம். அதான்ங்கிற வார்த்தைக்கு அகராதியில் நேரடி பொருள் என்ன? அறிவிப்பு செய்யுங்கள் அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனிலேயே என்ன செய்கிறான்? ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் வார்த்தையில அதான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கை 3வது பாங்கை என்ன செய்யல? அதிகப்படுத்தவில்லை. அவர் ஒரு அறிவிப்பை செய்தார். எங்க அறிவிப்பு செய்தார்? ஜௌரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், பள்ளியில இல்ல. பாங்கு எல்லாமே பள்ளியில தான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இவர் 3வது பாங்கு, 3வது என்னது? 3 பாங்குனா எப்படி தெரியுதா? பாங்கு ஒன்று, இகாமத்தும் பாங்கு என்று சொல்லப்படும். ஏன்னா 2மே என்னது? நெருக்கமான வாசகங்கள் இருக்கிறதுனால. கதுகாமத்தி ஸலாத் என்பதை தவிர மற்ற எல்லா வாசமும் என்ன வாசம்? பாங்குனுடைய வாசகங்கிறனால ஹதீஸ்களில இதையும் அதான் என்று சொல்லப்படுகிறது, இகாமத்தையும் அதான் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இது அரபியில நிறைய பழக்கங்கள் இருக்கிறது. அபவானி அப்படின்னு சொல்ல, 2 வாப்பா அப்படின்னா யாரு? தாயையும் தந்தையும் சேர்த்து என்ன செய்வாங்க? 2 தந்தை என்று சொல்லிக்கிடுவாங்க. ஆனா அது யாரையும் குறிக்கும்? தாயையும் தந்தையும் குறிக்கும். கமராணி அப்படின்னு சொல்லுவாங்க, 2 சந்திரன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? சூரியனும் சந்திரனும், இது 2ஐயும் சேர்த்து என்ன செய்வாங்க? 2 சூரியன். அதே மாதிரி இந்த பாங்கையும் இகாமத்தையும் சேர்த்து 2 அதான் அப்படின்னு என்ன செய்யறாங்க? பாங்குடைய வாசகம் அதில் மிகைத்து இருப்பதினால அதை என்ன செய்ய சொல்ற வழக்கம் இருக்கிறது. அதனால்தான் 3வது அதானை அதிகப்படுத்தினான்னு சொன்னா. அதனால நீங்க குழம்பிடக்கூடாது. இன்னொரு 3வது இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடை வீதி தவிர இன்னொரு மார்க்கெட்ல கொண்டு போய் மீன் கடையில போய் இன்னொன்னு போய் ஆரம்பிச்சிடக்கூடாது. இது சொல்லப்படுவது எதற்குன்னு சொன்னா, முதல் பாங்கு, இன்னொன்னு இகாமத்து, அவர் செஞ்சது எக்ஸ்ட்ரா ஒண்ணு. இதை கடை வீதியில அந்த அதுவும் கூட இன்னொரு இடத்துல என்னதுன்னா பைத்துன் பில் மதீனா, மதீனாவில் உள்ள ஒரு வீட்டிலே போய் தான் இந்த 3வது அதானை அதிகப்படுத்தினார். அங்க போய் என்ன செஞ்சாரு? அறிவிப்பு செஞ்சார். மக்கள் கூட்டமா இருந்தனால இங்க என்ன இருக்கு? பாங்கு இருக்குது. இது எல்லா இடத்துக்கும் விளங்குற அளவுக்கு இருந்துச்சு. உஸ்மான் அலி காலத்துல மக்கள் அதிகமாகிவிட்டு வீடுகள்லாம் பெருத்த உடனே அந்த சத்தம் கேட்கலன்ன உடனே அங்க மதீனாவுல உள்ள ஒரு வீட்டுல, ஜௌராங்கிற ஒரு வீட்டுல மேல நின்றுட்டு எல்லாருமே என்ன செய்யுங்க, ஜும்மாவுக்கு வாருங்கள் என்ற ஒரு அறிவிப்பை என்ன செஞ்ச அதிகப்படுத்தினார். இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும்? பொருள் கொள்ள வேண்டும். அவர் மேல நம்பிக்கை வச்சோம்டா. ஏன்னா ரசூல்லா காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமர் காலத்துல ஒரே ஒரு பாங்கு தான், அது என்ன இமாம் மெம்பரில் இருக்கும் போதுதான் சொல்லப்பட்டது என்று புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 2வது பாங்கு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இது தொடர்பாக உம்மு என்ற நூல்ல இமாம் ஷாஃபி அழகான ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன கருத்தை சொல்றாங்கன்னா, இந்த 2 பாங்கு யாரு உருவாக்குனது? இதுல சண்டை வருது. ஒரு ஆள் சொல்றாங்க உஸ்மான் என்றும், இன்னொரு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாகவும் சொல்லுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு தான் இந்த 2வது பாங்க உருவாக்குனாரு அப்படின்னு அத்தா என்ற ஒருவர் சொல்றார். இந்த செய்தியை இமாம் ஷாஃபி தன்னுடைய நூலான உம்முல பதிவு செய்துவிட்டு அதன் கீழே சொல்கிறாரு, எது எப்படி இருந்தாலும் சரி, என்னது முஆவியா உருவாக்கி இருந்தாலும் சரி அல்லது உஸ்மான் ரலியல்லாஹு உருவாக்கி இருந்தாலும் சரி, எனக்கு எது விருப்பம் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எது நடந்துச்சோ அதான் எனக்கு விருப்பமானது. அப்படின்னா என்னது? மெம்பரில் சொல்லக்கூடிய ஒரு பாங்கு தான் எனக்கு விருப்பமானதை தவிர இது எனக்கு விருப்பம் இல்லை என்று ரொம்ப தெளிவாகவும் இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால 2 பாங்கு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்ததில்லை. அது பித்அத்தானது, மார்க்கத்தில் உகந்தது அல்ல. அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம கடைபிடிக்க கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒருவர் தன் வாழ்நாளில் பரலான தொழுவை மட்டும் தொழுது கொண்டு சுன்னத்தான தொழுவை விட்டு விடுவாரானால் அவருக்கு அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கு உண்டா? மதுஹபாதிகள் தொழுவது ஏத்துப்படுமா? முதலாவது ஒரு கேள்வி என்னன்னா, ஒருவர் கடமையான தொழுகையை மட்டும் தொழுதுட்டு இருக்கிறாரு, இவர் மறுமை நாளையில வெற்றி அடைவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு கிராமவாசி கேட்டார்,
அல்லாஹு தாலா என்ன கடமையாக்குனாண்டா, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவுமாறு கடமையாக்கினான். அப்போ அடுத்ததாக என்ன கடமையாக்குனாண்டா, நோன்பு 1 மாதம் பிடிக்கணும், அப்புறம் ஜக்காத்து, அப்புறம் ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதற்கு மேல் அதிகப்படுத்த மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். வலா யஸீது வலா யன்குஸ். அவர் என்ன சொன்னாருன்னு அதிகப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார், அதே மாதிரி குறைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஇன் சதக, அவர் சொல்வதில் சரியான ஆளாக இருந்தால் அவர் வெற்றி அடைவார்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி கரெக்டா கடமையான தொழுகையை கரெக்டாக நிறைவேற்றி ஒழுங்காக நடந்தால் அவர் வெற்றி அடைந்து கொள்வார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்ன செய்தி சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடமையானதை மட்டுமே ஒருவன் செய்து உபரியானது எதையும் செய்யவில்லையானால் இது கரெக்டாக இருந்தால் நிச்சயமா என்ன செய்யலாம், வெற்றி அடையலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால் நடக்க முடியுமா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், எண்ணி பார்க்கணும். நம்ம தொழுகை அது ஒழுங்கா இருக்குமா, அல்லாஹ் ஏத்துக்கிற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறதையும் எண்ணி பார்க்கணும். பரவலா நம்ம தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் சிதறலாம், அல்லது கரெக்டா ஒழுங்காம தொழுகை நம்மளே அறியாமல் சில தொழுகைகளை விட்டுறலாம், நமக்கே நினைவு இல்லாமல் கூட போயிடலாம். இப்படி கடமையான தொழுகையில நிறைய தவறுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளையில அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம், முதலாவதாக தொழுகையை பற்றி விசாரிப்பான். விசாரிக்கப்பட்டதுக்கு பிறகு அதுல ஏதாவது குறைகள் இருந்தா என்ன நினைப்பானா, வேற உபரியான வணக்கங்கள் ஏதாவது செஞ்சிருக்கானா பாரு, இருந்துச்சுன்னு சொன்னா அதை வைத்துக் கொண்டு சரி செய்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்ம கடமையான வணக்கங்களை மட்டும் கரெக்டா பெர்ஃபெக்டா எதையும் விடாமல் செய்வது ரொம்ப சாத்திய குறைவு. அதனால நம்ம உபரியான வணக்கங்களை எல்லாம் கொஞ்சம் நம்ம செய்து வைத்தோம் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் இந்த கடமையானதுல நம்ம தவறுனோமையானா அதை என்ன செய்யும், சரி செய்து கொள்ளும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான வணக்கங்களையும் செய்யுமாறு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பர்ஃபெக்டா கரெக்டா இருப்பேன் என்று ஒருவர் மறுமை நாள்ல போகும்போது கடமையானது மட்டும் கரெக்டா செஞ்சு வந்தானே ஆனால் அவர் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மதுஹபை சார்ந்தவர்கள் தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மதுஹபை சார்ந்தவராக இருக்கட்டும், மதுஹப அல்லாதவை சார்ந்ததாக இருக்கட்டும், எந்த தொழுகையை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் நபி சொன்ன அடிப்படையில் நடந்த தொழுகை. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன ஒரு அழகான அடிப்படையான முக்கியமான ஒரு ஹதீஸ். இது மதுஹபை சாராதவன், நம்ம தௌஹீத்வாதியா ஒரு ஆள் இருக்காரு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத முறையில தொழுதாருன்னா அல்லாஹ் தஆலா நீ எங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மெம்பர்ல இருக்கிறியா, உன் தொழுகை கரெக்ட் எடுத்துருவானா, ஏத்துக்கிற மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே ஒரு ஆள் தொழுதாரு. அவர் தொழுது முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, சலாமுக்கு பதில் சொல்லி சல்லி இப்ப இன்னக்க லம் துஸல்லி, நீ போய் திரும்ப தொழு, நீ தொழவே இல்லைன்ட்டாங்க. எங்க நடக்குது, மஸ்ஜிது நபவியில தொழுகை நடக்குது, ரசூலுல்லாஹ் பக்கத்திலேயே ஒரு ஆள் தொழுகிறாரு. அவர் மதுஹபாதியா, மதுஹபாதியும் கிடையாது, தௌஹீத்வாதியும் சொல்ல இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர் அவர் தொழுகிறதே ரசூலுல்லாஹ் தொழவே இல்லைன்ட்டாங்க. திரும்பவும் போய் தொழுகிறாரு, திரும்பவும் சலாம் சொல்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் நீ தொழுவல, திரும்ப போய் தொழுகிறான். இப்படி 3 தடவை தொழுகிறாரு. ஐயோ அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதுக்கு மேல எனக்கு நல்லா தொழுவ தெரியாது, எப்படி தொழுவணும் அதை எனக்கு சொல்லித்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தொழுகையில நின்றீன்னா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டு, அப்புறம் நீ உனக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு கற்றுக் கொடுத்த அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அந்த உபரியானதை ஓது, அப்புறம் ருக்கு செய்யி, ருக்குல நிதானமாக செய்யி, திரும்ப எழுந்து நிற்கின்ற பொழுது நிதானமாக நெல்லு, சஜிதாவுல அதுல ரொம்ப வலியுறுத்தி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னா நிதானமாக நீ தொழு. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, தொழுகையிலேயே திருடன் யாரு, ருக்குவையும் சஜிதாவையும் ஒழுங்கா செய்யாதவன், டக்கு டக்கு டக்குன்னு முட்டி 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 எடுக்கிறானா இல்லையா, அந்த மாதிரி தொழக்கூடியவன் இவன் தொழுகையை திருடுறவன், தொழுகையில ஒழுங்காக தொழாதவன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் செஞ்சதுல குற்றம்னு என்ன பார்த்த நேரடியா சொல்லாவிட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ரொம்ப அழுத்தம் சொல்லி கொடுத்தா நிதானமா நெல்லு, ருக்குல ஒழுங்கா நெல்லு, திரும்ப நிதானமாயிரு,
சஜிதாவில் நிதானமாயிரு, இடையில இருப்புல நிதானமாயிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இப்படி தொழுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவங்களுக்கு முன்னால் நின்ற தொழுகையே அவங்க காட்டி தந்த முறையில் இல்லை என்றால் அது தொழுகையே கிடையாது. இன்று எப்படி தொழுகிறாங்கன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி மதுஹபை சார்ந்தவர்கள் தொழுகிறாங்களா? அதுல குறிப்பா ஹனபி மதுஹபை சார்ந்தவர் பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் அல்லாஹ்வு சமியல்லா லிமன் ஹமீதான்னு சொல்றதுக்கு முன்னாடி சஜிதாக்கு போயிட்டு திரும்ப உட்கார்ந்துருவார். அதுவும் இங்க பாருங்க, இது இந்த தொழுகையில தராவி தொழுகையில கடும் கூட்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடும் வேகமா அலிஃப் லாம் மீம் அல்லாஹு அக்பருங்க. இப்படி அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுவாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுக்கு முன்னாடி என்ன ஓதுறா எதுவுமே தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன வரத்திலில் குர்ஆன தர்தீலாங்கறான், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதணும்டான். அந்த மாதிரி நிதானமாக ஓதாத தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். தராவி என்ற பெயர்ல தொழுகையை 30 இதை முடிக்கணுங்கிறதுக்காண்டி வரட்டுன்னு விரட்டுறதையும், ஒரு காதுல என்ன வசனங்கள் என்று விளங்காத அளவுக்கு ஓதுவதையும், ருக்கு சஜிதாவை வேக வேகமாக செய்வதையும் இன்று நிறைய பேர்களை பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த தொழுகையா? இல்ல. மதுஹப்ல இருக்கக்கூடிய தொப்புள்ள கை கட்டுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கையை கட்டி தொழுகை காட்டி இருக்கிறாங்க, விரலை செய்து தொழுகை காட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது என்று சொன்னதற்கு பிறகு கூட அதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாட்டேன், மதுஹப்ல சொன்னபடி எங்க இமாம்கள் சொன்ன அடிப்படையில் நான் தொழுவேன் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி ஏத்துக்குவான்? மறுமை நாளில் போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான்? ஷாஃபி சொன்னபடி தொழுதியா, ஹனபி சொன்னபடி தொழுதியான்னு கேட்பானா? நான் அனுப்பிய இந்த தூதர் சொன்ன அடிப்படையில் தொழுதியான்னு கேட்பானா? இந்த தூதர் சொல்லிட்டு போனாரு, நான் எப்படி தொழுவேன்னு அதே மாதிரி நீங்க தொழுவுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படியும் கூட என்ன செய்யல, தொழுவாமல் இமாம்கள் சொன்ன அடிப்படையில, மதுஹப் சொன்ன அடிப்படையில, எங்க இமாம்கள் காட்டி தந்த வழிமுறையில, எங்க குடும்பத்தினர் காட்டி தந்த வழிமுறையில் தொழுதால் நிச்சயமாக யாரா இருந்தாலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அந்த இறை தூதர் சொன்ன அடிப்படையில் யாருடைய தொழுகை அமைந்திருக்குதோ அவருடைய தொழுகை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த இயக்கங்கள், எந்த மதுஹபுகள், எந்த பெயரில் உள்ளவர்கள் தொழுதிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால தொழுகையை அல்லாஹும் அவன் தூதரும் சொன்ன அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும்? நாம் பார்த்து நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். இது ரொம்ப முக்கியமானது. மறுமை நாளில் நமக்கு நன்மை ஏற்றுக்கொள்ள தரக்கூடியது. முதல் கேள்வியாக இருப்பதின் காரணத்தினால ஒவ்வொருவரும் ரொம்ப கவனமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை அமைத்து மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்று. வட்டி நமக்கு ஹராம்னு ஆக்கியிருக்கு. தவணை முறையில 0% இன்ட்ரெஸ்ட் முறையில வாகனம் வாங்குறதோ அல்லது மனைப்பிரிவில் இடம் வாங்குறதோ கூடுமா என்பதை பற்றி விளக்கம். அதாவது தவணை முறையில் பொருள்களை வாங்குவது, அது இடமா இருக்கட்டும் வாகனமா இருக்கட்டும், இந்த மாதிரி பொருள்களை வாங்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆன்லையும் வட்டி என்பதை முழுமையாக தடை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வட்டிக்கு வேறு பெயர்களை வைத்துக் கொண்டாலும் சரி அல்லது வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டாலும் சரி அது முற்றிலும் தடை செய்யப்பட்டது. வட்டினா எதற்கு சொல்வது? நாட்கள் மாறுவதின் காரணத்தினால், கூடுவதின் காரணத்தினால் அதனுடைய விலைகளை ஏற்றி சொல்வது, கூடுதலாக கொடுப்பது. இதற்கு தான் வட்டி என்று நாம் உலகத்தில் அனைவர்களும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு 100 ரூபாய் அல்லது ஒரு 1000 ரூபாய் நாம் கடனாக வாங்குறோம். அந்த 1000 ரூபாயை ஒரு மாதத்தில் நீ கொடுத்தால் 1100 ரூபாய் கொடுக்க வேண்டும். 2 மாதத்தில் கொடுத்தால் 1200 ரூபாய் கொடுக்க வேண்டும். இப்படி மாதங்கள், நாட்கள் கூட கூட அதனுடைய ரேட்டை அதிகப்படுத்தி நம்ம கொடுப்பது என்பதுதான் வட்டி என்பது. இந்த மாதிரி வட்டியை வேறு விதத்தில் இன்று இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்ஸ்டால்மெண்ட், தவணை முறை வியாபாரம். இந்த தவணை முறை வியாபாரத்திலையும் என்ன செய்யறாங்கன்னா, ரொக்கமாக ஒரு ஃப்ரிட்ஜை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா 10,000, நீங்க 3 மாத காலத்திற்கு நீங்கள் தவணை முறையில் நீங்கள் வாங்கினீர்களே ஆனால் 10,500. இப்ப இந்த 500 ரூபாய் என்ன? இந்த 500 ரூபாய் என்பது ஒரு 3 மாத கால பிறகு நீங்கள் தருவதின் காரணத்தினால் அதற்காக போடக்கூடிய வட்டி. இதன் காரணத்தினால் தான் நாம் சொல்லுகிறோம், இந்த மாதிரி தவணை முறையில வாங்குவதனால் 3 மாதமோ அல்லது 6 மாதமோ அதற்கு கூடுதலான விலைகள் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அது வட்டி.
அதே மாதிரி நிலங்கள் வாங்குறீங்க, நிலைமை உடனடியாக கேஸ கொடுத்து நீங்கள் கிரயம் பண்ணீர்களே ஆனால் 1 லட்சம் ரூபாய். ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் கழித்து கட்டினீங்கன்னா 1,25,000 ரூபாய். அப்ப இந்த 25,000 ரூபாய் எதற்காக வேண்டி கூடுகிறது என்று சொன்னால், நீங்க கொஞ்சம் கால தாமதமாக தருவதின் காரணத்தினால் கூடுகிறது அப்படின்னு சொல்லுகிறார். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், வட்டி என்று சொல்லுகிறோம். அதனால நீங்கள் வாங்கக்கூடிய இந்த பொருள்கள் காலத்தின் மாறுவதின் காரணத்தினால் கூடுதலாக ஆகுமானால் அது வட்டியாகும். அதே நேரத்தில் இப்ப வாங்கினாலும் இந்த ஃப்ரிட்ஜ் 10,000 ரூபாய், 10,500 ரூபாய், 3 மாதம் கழித்து வாங்கினாலும் 10,500 ரூபாய் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக 3 மாதம் கழித்து 10,500 ரூபாயை என்ன செய்யலாம், நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நிலத்தை வாங்குறீர்கள், இப்போ கட்டினாலும் 1 லட்சம் ரூபாய் தான், 3 மாசம் கழித்து வாங்கினாலும் 1 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு சொன்னார்களே ஆனால் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இடத்தை வாங்கலாம். சிலர்கள் என்ன செய்யலாம், ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, பணத்தினுடைய மதிப்பு இறங்கிட்டு தானே போகுது. இப்ப என்னாச்சு, டாலருடைய மதிப்பு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு போயிருச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 40 ரூபாய் இருந்தது, 60 ரூபாய்க்கு போச்சு. இப்ப இந்த பணத்தினுடைய மதிப்பு இறங்குதா இல்லையா? அப்ப 3 மாதத்திற்கு பிறகு மதிப்பு இறங்குச்சுன்னா என்னுடைய பொருள் அந்த பணத்தில் வாங்கக்கூடியது நஷ்டம் தானே. இப்ப உதாரணத்திற்கு இப்போ 20,000 ரூபாய் ஒரு பவுன். இந்த இப்போ நான் பணத்தை 20,000 ரூபாய் நான் கையில வைத்திருந்தேன்னு சொன்னா 1 பவுன் வாங்கலாம். இதே இது ஒரு 6 மாதம் கழித்து வாங்கினா என்ன 21,000 ரூபாய் ஆயிரும். அப்ப நான் 21,000 ரூபாய் 1000 ரூபாய் கூட கொடுத்து தானே வாங்கணும், எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிலர்கள் என்ன செய்யலாம், ஒரு நியாயமான கேள்வி மாதிரி கேட்கலாம். இந்த அடிப்படை விதி நீங்கள் பேணுவீர்கள் என்று சொன்னால் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம், அல்லது தவணையில் வாங்கக்கூடிய என்ன செய்யலாம், தங்கத்தினுடைய மதிப்பை நிர்ணயித்து எழுதிக்கலாம். இப்போ 20,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா ஒரு பவுனுடைய 20,000 ரூபாய். 3 மாதம் கழித்து 20,000 ரூபாயை கூடுவது என்று சொன்னால் அந்த கூடுதலுடைய மதிப்பை எனக்கு தந்துடணும். குறைஞ்சிட்டாலும் நீ குறைச்சி தந்துக்கலாம். ஒரு 3 மாதம் கழித்ததற்கு பிறகு அந்த 20,000 ரூபாய் 18,000 ரூபாய் ஆனிச்சுன்னு சொன்னா நான் உனக்கு கட்ட வேண்டியது 18,000 ரூபாய். 21,000 ரூபாய் ஆகுமானால் நான் கட்ட வேண்டியது 21,000 ரூபாய். இப்படி ஒப்பந்தம் நீங்கள் போட்டீர்களே ஆனால் மார்க்கப்படி குற்றம் கிடையாது. கடனை கொடுக்கும் போதும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு நான் 5 பவுன் நகை வாங்கிடலாம். நீ 1 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை 5 பவுன் நகை வாங்க முடியுமா, எனக்கு நஷ்டம் தானே அப்படின்னு நினைத்தீர்களே. ஆனால் 1 லட்சம் ரூபாயை கொடுக்கும் போது எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரக்கூடாது, 5 பவுனுக்குடைய பணத்தை தந்துரு. அது 80,000 ரூபாய் இருந்தாலும் கொடு, 1,10,000 இருந்தாலும் கொடு அப்படின்னு எழுதி கொடுத்தோமே ஆனால் மார்க்கத்தில் அது வட்டியாக ஆகாது. குறைஞ்சாலும் ஏத்துக்கணும், கூடுதலாலும் ஏத்துக்கணும். இப்ப குறைஞ்சிட்டு வருது, 25,000 ரூபாய் அளவுக்கு போனது 30 நெருங்கிட்டு வந்தது. இப்ப 19 கிட்ட எல்லாம் என்ன செஞ்சு இறங்குச்சு. அப்போ 30 கிட்ட கொடுத்தவன் என்ன 30,000 ரூபாய்க்கு 1 பவுன் வர்ற நேரத்தில் கொடுத்தவன் எனக்கு 1 பவுன் தரணும்னு சொன்னா இந்த நேரத்தில் 20,000 ரூபாய் கொடுத்தா போதும். அப்ப வாங்கினது எவ்வளவு, அவன் 30,000 ரூபாய் வாங்கினான். ஆனா இப்ப கொடுக்கும் போது எவ்வளவு கொடுப்பான், 20,000 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுக்கு நம்ம ஒத்துக்கொள்வோமே ஆனால் அது என்ன செய்யாது, வட்டியில் வராது. ஏற்றம் இறக்கங்கள் ரெண்டும் இருக்கணும். ஆனா காலம் மாறுவதின் காரணத்தினால் நான் பணத்தை கூட்டி கேட்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வட்டியில் அடங்கும். அதனால இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரங்களை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யாதீர்கள், வாங்காதீர்கள். அதை விட கூடுதல் இது என்னன்னு சொன்னா, இன்ஸ்டால்மெண்ட்ல தவணை முறையில் இருக்கக்கூடிய பொருள்கள் 99% தரம் குறைந்ததாகத்தான் இருக்கும். ஒன்னு ரேட்டை குறைச்சு வச்சாங்கன்னா மட்ட ரகமான செகண்ட் ஹேண்ட்ல உள்ளதான் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. ஒரு சிலர்கள் நியாயமானவர்கள் கரெக்டாக என்ன செய்வாங்க, வைத்துக் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் தரமற்றவரா இருந்தது. நம்மள்ட்ட பணம் எப்போ சேருதோ அப்ப என்ன செய்ய வாங்கிக்கிறங்க. அல்லது உங்களுடைய நண்பர்கள்ட்ட 3 மாசத்துக்கு பிறகு இந்த மொத்த பணத்தை தரப்பா, முழு பணத்தை தாண்டு நீங்க ரேட்டை குறைத்து நல்ல தரமான பொருட்களை நீங்க வாங்கிக்கிறீங்க. அதனால தவணை முறையில பணத்தை கூட்டி கொடுப்பதும் வட்டியில் அடங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா முக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி, வட்டி தொழிலை செய்றவன், இந்த மாதிரி பொருளை வட்டிக்காண்டி வாங்குறவன், அதற்கு சாட்சியா இருக்கக்கூடிய 2 பேரு, கணக்கு எழுதக்கூடியவன், இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், சாபத்துக்குரியன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி வகைக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அந்த மாதிரி வியாபாரமும் நம்ம செய்யக்கூடாது. இஸ்லாமிய பெண்கள் யாரும் பொட்டு வைக்கிறது இல்ல. பொட்டு வைக்கிறது அறிவியல் பூர்வமா நல்லதுன்னு சொல்லி இருக்கு. அப்படி இருந்தும் வைக்காததுக்கு என்ன காரணம்? குர்ஆன்லோ ஹதீஸ்ல எதுலயாவது இருக்குதா வைக்க கூடாதுன்னு? பொட்டு வைப்பதினால் அறிவியல் பூர்வமான நன்மைகள் இருக்கும் பொழுது ஏன் முஸ்லிம்கள் பொட்டு வைப்பதில்லை?
அது வந்து தடை செய்யப்பட்டு இருக்கிறதா, குர்ஆன் ஹதீஸ்ல எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது பொட்டு வைப்பதினால் நன்மை இருக்கிறது என்று நாம் அறிந்தவரை தெரியல. பொட்டு வைக்கிறதுனால இந்த நன்மை இருக்கு. நம்ம என்ன கேள்விப்பட்டோம்னா அக்கும்பஞ்சர் மாதிரி ஏதாவது பொட்டுல குத்தி வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது இத நோய்கள் நிவாரணம் அடையலாம். போனோன்னா அங்க ஒண்ணு குத்தி இங்க ஒண்ணு குத்தி விடுறாங்க அக்கும்பஞ்சர்ல. ஆனா பொட்டு வைப்பதினால வந்து நன்மை இருப்பதாக நாம் படிக்கல. ஆனா இந்த மாதிரி குங்குமம், இந்த மாதிரி ஸ்டிக்கரு, இதே மாதிரி வைப்பதனால அலர்ஜி ஏற்படுகிறது, ஒவ்வாமை ஏற்படுகிறது என்று நாம் படித்திருக்கிறோம். அதனால மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட பெரும்பான்மையினர்கள் யாருமே என்ன செய்யறதுல பொட்டு வைக்கிறது இல்ல. மோடி பொட்டி வச்சிருக்காரா? மோடி எங்க வச்சிருக்காரு? யாங்க என்னங்க இது? மோடி தாடி தான் வச்சிருக்காரு. மோடி வந்து என்ன செய்யல, பொட்டு வச்சது இல்ல. அதே மாதிரி நிறைய பேர்கள் மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் வைக்காதவர்களும் இருக்கிறாங்க, வைத்திருப்பவர்களும் இருக்கிறாங்க. பொட்டுங்கிறது நாம் படித்த வரையிலையும் விஞ்ஞான அடிப்படையில வந்து நல்லது என்று படிக்கல. அதனால ஒவ்வாமை வருகிறது என்று தான் நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, மார்க்க அடிப்படையில் இந்த பொட்டு வைப்பதை வந்து தடை செய்திருக்கிறதா அப்படின்னா நேரடியான ஹதீசுகள்ல பொட்டு வைப்பதை வந்து தடை செய்யல. ஆனா ஒரே ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு, பஸார்ல இடம்பெறும், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர். ஒரு மதத்தினுடைய சடங்கை போன்று ஒன்று இருக்குமானால் அதை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றி நடக்கக்கூடாது. நம்ம இஸ்லாம் என்பதை தனித்துவத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் வந்து சொல்கிறது. இந்த பொட்டு என்று வைப்பது இந்துக்களினுடைய அடையாளமாக என்ன செய்கிறது, காட்டப்படுகிறது. அதனால இந்த பொட்டு என்பது கோயில்ல கடவுளை கும்பிட்டு விட்டு என்ன செய்யறாங்க, அதை எடுத்து நெத்தியில என்ன செஞ்சுக்கிறாங்க, பூசி கொள்கிறாங்க. அதனால ஒரு நன்மை கிடைக்கும், கடவுளுடைய அருள் கிடைக்கும் என்று நம்புகிறாங்க. இது கடவுளுடைய பக்தியினுடைய எடுத்துக்காட்டாக ஒரு மதத்தினுடைய சாயமாக அது காட்டப்படுவதன் காரணத்தினால் இஸ்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, பொதுவாக மத சடங்குகளை பின்பற்றி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்று சொல்கிறது. அதே மாதிரி தாலி கட்டுறது, இந்த தாலி கட்டுவது என்பது மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம். அதனால முஸ்லிம்களுக்கு என்ன, கருகமணி கட்டாதீங்க. ஒரு திருமணம் முடிந்தது என்று சொன்னால் அதை அடையாளம் காட்டுவதற்காக இந்துக்கள்ல வந்து ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள் கருகமணின்னு என்ன செய்யறாங்க, கழுத்துல மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கழுத்துல மாட்டக்கூடியது என்பது மாற்று மதத்துக்கு ஒப்பாக இருப்பதின் காரணத்தினால நம்ம தப்புங்கிறோம். சும்மா சாதாரண ஒரு நெக்லஸ் மாதிரி சாதாரணமாக அங்க இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா அதை அனுமதின்னு சொல்லுவோம். இது வந்து திருமணத்தினுடைய ஒரு அடையாளமாக அது காட்டப்படுவதனால அது கூடாதுங்கிறோம். அதே மாதிரி மெட்டி அணிகிறாங்க. மெட்டி என்பது ஒரு மோதிரம் போடுற மாதிரி ஒரு அழகுக்காக வேண்டி காலில் மாட்டி இருந்தாங்கன்னா அதை கூடும் என்று சொல்லுவோம். ஆனா தற்போது என்ன செய்யப்படுதுன்னா கல்யாணம் முடித்தவர்கள் மட்டும்தான் அதை போடணுங்கிறாங்க. இது வந்து திருமணத்தினுடைய அடையாளமாக காட்டப்படுகிறது. மெட்டி போடுறது, மிஞ்சின்னு போடுறாங்க. அதுல ஒன்னொன்னு கல்யாணம் முடிச்சு திருநாள்ல குழந்தை பெற்றுட்டா அதுக்கு 1, 2, 3 ஒன்னொன்னுக்கும் ஒரு பேரு. அது மற்ற மாற்று மதத்தவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இது திருமணத்தினுடைய அடையாளமாக போடப்படுவதனால அந்த மாதிரி உள்ளவைகளை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும், போடாதீர்கள் என்று சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த பொட்டுங்கிறது ஹதீஸ்ல நேரடியாக பொட்டு வைப்ப தடையில்லை. ஒரு மாற்று மதத்தினுடைய கலாச்சாரமாக அது அறியப்பட்டு இருப்பதின் காரணத்தினால, பொட்டு வைத்தவர்கள் வந்து இந்துக்கள் என்று அறியப்பட்டு இருப்பதனால அவர்கள் அதிகமாக வைப்பதின் காரணத்தினால நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். அந்த மாற்று மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான், வேற எந்த காரணமும் சொல்லப்படும். அல்லாஹ்